திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. காவாய் கனகத்தரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. எல்லாம் வல்ல கைலை மலையானின் திருவருளால் அமைய பெற்றுள்ள இந்த கைலை அறக்கட்டளையிலே சைவ சித்தாந்த சுடர் என்கின்ற பாடத்திட்டத்திலே இந்த பிரபஞ்சத்தின் உயர்ந்த ஞானமாகிய சிவபெருமான் தானே ஆசிரியராக இருந்து நடத்தி வைத்த பாடமாகிய இந்த பதி பசு பாசம் என்கின்ற முப்பொருள் உண்மையை பாமரர்களும் புரிந்து கொள்ளும் அளவிலே, குழந்தைகளும் புரிந்து கொள்ளும் அளவிலே, அதிக கல்வியறிவு இல்லாதவர்கள், அதிக ஞாபக சக்தி இல்லாதவர்கள், அதிக மொழியிலே திறமை இல்லாதவர்கள் அனைவரும் கற்று தெளியும் வகையிலே மிகப்பெரிய கடலாகிய இந்த 14 சாத்திரங்களில் இருந்து ஒரு சிறிய துளிகளாக இந்த சைவ சித்தாந்த சுடர் என்கின்ற நூலை நாம் வழங்கி இருக்கின்றோம். மிக மிக எளிமையான நூல், மிக மிக சிறிய நூல். இதை விட சிறிய சைவ சித்தாந்த நூல் நீங்கள் பார்த்துருக்கவே முடியாது. இதோட பக்கம் மொத்தம் 96 பக்கம் தான், 100 பக்கம் கூட இல்லை. இதோடைய வெயிட் 100 கிராம் தான், 125 கிராம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆக வெறும் 100 கிராமில் 100 பக்கத்தில் 14 சாத்திர நூல்களில் நம்ம படிக்கிறதோடைய சாராம்சத்தை எளிய வகையிலே நாம் கொடுத்திருக்கின்றோம். இதில் 96 பக்கத்திலே 96 உதாரணங்கள் இருக்கிறது இந்த புத்தகத்தில். ஆக ஆவரேஜாக பார்த்தா பக்கத்துக்கு ஒரு உதாரணம் இருக்கிறது. A5 சைஸு, இது உள்ள ஒரு உதாரணம் இருக்கு. அப்படியே அமைக்கப்பட்டுள்ள இந்த நூல் இன்று உலகம் முழுவதும் சென்று மக்கள் பயன்படுத்தி பலனடைந்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த நூல் 15 அலகுகளை கொண்டது. இந்த 15 அலகிலே வாரத்திற்கு ஒரு அலகு என்ற வகையிலே ஒவ்வொரு வகுப்பிலும் நாம் சிந்தித்து வருகின்றோம். ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை இந்திய நேரம் மாலை 6 முதல் 7:30 மணி வரை 1.5 மணி நேரம் ஒரு அலகை நாம் சிந்திக்கின்றோம். அதுபோல இதுவரை 3 அலகுகள் சிந்தித்து முடித்திருக்கின்றோம். இன்று நாம் சிந்திக்க இருப்பது அலகு 4. இதுபோல 15 அலகுகள், 15 வகுப்புகள். அனைத்து வகுப்புகளுமே இப்பொழுது நான் பேசிக்கொண்டிருக்கின்ற இந்த வகுப்பு அப்படியே யூடியூப்லேயே இருக்கும். இன்று நேரடியாக கலந்து கொள்ள இயலாதவர்கள் எப்போது வேண்டுமானாலும் நீங்கள் போட்டு கேட்டுக்கொள்ளலாம். இன்று கலந்து கொண்டவர்களும் திரும்ப திரும்ப அதை கேட்கலாம். ஏனென்றால் உயிர்கள் விட்டு விட்டு அறியும், மறந்து மறந்து அறியும், அறிவித்தால் தான் அறியும். ஆக நீங்கள் எப்போ வேண்டுமானாலும் போட்டு கேட்டுக்கொள்ளலாம். அனைவருக்கும் ஒரு விண்ணப்பம், இந்த உயர்ந்த ஞானம் இவ்வளவு எளிமையாக இலவசமாக கிடைக்கிறது. சான்றிதழுக்கு அந்த சர்டிஃபிகேட்டு காஸ்ட் கூட வாங்குறது, சர்டிஃபிகேட்டுக்கு 25 ரூபா கொடுங்கன்னு கூட நம்ம காஸ்ட் வாங்குறது. கல்லூரியிலாம் நடக்கிற ஒரு கோர்ஸை விட இதை இன்னும் சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்றோம். ஒவ்வொரு 20-25 மாணவர்கள், 15 மாணவர்களுக்கு ஒரு ஆசிரியரை நியமித்து அவங்கள ஃபாலோ பண்ணி ஃபீஸ் இல்லாமல் இலவசமாக நடத்துகிற எந்த குரூப்பில் இதெல்லாம் பண்ணுறாங்க இந்த உலகத்தில் நீங்கள் எங்கேயும் பார்த்துருக்க முடியாது. இந்த கைலை அறக்கட்டளையின் ஆசிரியர்களின் பெரும் முயற்சியால் இதையெல்லாம் செய்ய முடிகிறது. அதை மாணவர்கள் நல்லபடியாக பயன்படுத்தி கொண்டு கரையேறுமாறு கேட்டுக்கொள்கின்றேன். இப்போ நம்ம அலகு 4 பற்றி சிந்திப்போம். இந்த அலகு 4 பதியின் இயல்புகள், அதை பற்றி நாம் சிந்திக்கப் போகின்றோம். பதி என்பது இறைவன், சிவபெருமான், தலைவன், முதல்வன், கணவன், அரசன், எப்படி வேண்டுமானாலும் நாம் பொருள் கொள்ளலாம். இங்கே நாம் பதி 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 என்று நாம் பேசுவது எல்லாம் சிவபெருமானை பற்றி பேசுகின்றோம். பதிகள் இல்லை, இது ப்ளூரல் கிடையாது. பதி என்பது ஒன்று, ஒன்று ஒன்று ஒன்று. இந்த பிரபஞ்சத்திலே கடவுள் என்ற ஒன்று இருந்தது, இருக்கிறது, இருக்கும் என்றால் அது ஒன்றுதான், அது சிவபெருமான் தான். எந்த சமயத்தை யார் சேர்ந்திருந்தாலும், அவர்கள் எந்தெந்த தெய்வத்தை வழிபட்டாலும், உலகத்திலே பிரபஞ்சத்திலே நம்முடைய சைவ சித்தாந்தம் கூறுவது பதியாகிய ஒருவன் என்றுதான் நம்ம படிக்கிறோம். நாம் இதிலே தெளிவாக இருக்க வேண்டும். இப்போ இஸ்லாமியர்களை யார் படைத்திருப்பார்கள் என்று இஸ்லாமியரை கேட்டால் அவர் சொல்லுவார். அவங்க குருநாதர் என்ன சொல்லி கொடுத்தாரோ, அவங்களுடைய வேத நூல் எதை சொல்கிறதோ, புனித நூல் எதை சொல்கிறதோ அதை சொல்வார். ஆனால் நம்மை கேட்டால் இஸ்லாமியர்களை யார் படைத்திருக்க முடியும் என்று கேட்டால் நிச்சயமாக சிவபெருமான் தான் படைத்திருக்க முடியும். ஏனென்றால் கடவுள் ஒருவர் தானே. ஆக நாம் இந்த கொள்கைகளிலே தெளிவாக இருக்க வேண்டும். அவர்களை நம்ப வைக்க வேண்டும் என்பது நம்முடைய நோக்கம் அல்ல. நம் கருத்தை அவர்களுக்கு திணிக்க வேண்டும் என்பதும் நம்முடைய நோக்கம் அல்ல. நம்மை பொறுத்த வரைக்கும் இந்துக்களை சிவபெருமான் படைச்சிருப்பாரு. அதில் இந்துக்களில் சைவைட்ஸ் என்று சொல்லக்கூடிய சிவகோத்திரத்தெல்லாம் சிவபெருமான் படைப்பார், விஷ்ணு கோத்திரத்தெல்லாம் பெருமாள் படைப்பார், அப்புறம் ஜீசஸ் கிறிஸ்தவர்களை படைப்பார். அப்படிலாம் நம்ம அப்படி பார்த்தா ஏகப்பட்ட கடவுள் ஆயிடுவாங்க.
பல கடவுள் இருந்தாக்கா அப்புறம் அதில் யாருக்கும் சீனியர் கடவுள் ஜூனியர் கடவுள்னு சண்டை வந்துடும். இப்போ அவங்க அப்பா அம்மா யார் அப்படிங்கிற கேள்வி வரும். இதெல்லாம் நம்ம சைவ சித்தாந்தம் மிக எளிமையாக நமக்கு தெளிவுபடுத்தி இருக்கின்றது. பதி ஒருவன், அவன் அனாதி, அவனுக்கு முன்னர் யாரும் இல்லை, அவனுக்கு பெற்றோர் இல்லை. அவனுக்கு பெற்றோர் இருந்தால் அப்புறம் அவங்க எப்படி வந்தாங்கன்னு கேள்வி வரும். அவங்கள படைச்ச கடவுள் யாருன்னு கேள்வி வரும். இப்போ முருகன் கடவுள்னு நம்ம கும்பிடுறோம். முருகனை படைச்சது யாரு? சிவபெருமான். ஓ அப்படியா, ஓகே. விநாயகரை கும்பிடுறோம். விநாயகர் கடவுள் கடவுள் கடவுள். விநாயகரை படைச்சது யாரு? சிவபெருமான். ஓகே, விநாயகருக்கு முன்னாடி ஒரு கடவுள் இருக்கிறாரு. அப்போ சரி, அப்போ சிவபெருமானை படைச்சது யாரு? சிவபெருமானை யாரும் படைக்கல, அவர் தான் எல்லாரையும் படைக்கிறார். இந்த கேள்வி நமக்கு ஃபுல் ஸ்டாப்பாக இருக்க வேண்டும். சிவபெருமான் ஒருவனே 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 இறைவன், ஒருவனே கடவுள், கடந்தும் இருக்கின்றான், உள்ளும் இருக்கின்றான், ஒன்றாயும் உடனாயும் வேறாயும் இருக்கின்றான். ஆக இவனுக்கு கடவுள் என்று பெயர். வேற யாருக்கும் கடவுள்னு கிடையாது. வேற யாராவது மற்ற ஒரு தெய்வத்தை நீங்கள் பார்க்குறீங்க, ரோட்டில் காத்தாயி கருப்பாயின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று அது கடவாக இருக்கும், இல்லைன்னா உள்ளா இருக்கும். கடந்தும் உள்ளும் இருக்கக்கூடிய திறமையும் வியாபகம் என்று சொல்வார்கள். எல்லா பொருள்களையும் தனக்குள்ளே அடக்கி இருக்கக்கூடிய வியாபகம் என்ற ஒரு ஆற்றலை பெற்றவன் சிவபெருமான். சிவபெருமான் யார் என்று நாம் தெரிந்து கொண்டோம் என்றால் நம்ம வாழ்க்கையில் நம்ம எதுக்கும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம கவலையே வராது. நம்மளை பார்த்து நம்மளே சொல்லுவோம், ஷேம், இதுக்கு போய் கவலைப்பட்டனேனா அப்படின்னு நினைப்போம். அடிக்கடி நம்ம நினைக்கிறது, சிவபெருமான் நம்மை சோதிக்கிறாரு, ரொம்ப கஷ்டப்படுத்துறாரு, ரொம்ப தாங்க முடியாத நிலைக்கு நான் வந்துட்டேன், சிவபெருமான்கிட்ட நான் எத்தனை தடவை வேண்டுறது, அவர் கண்டுக்கவே மாட்டேங்கிறாரு, எனக்கு உதவி செய்ய மாட்டேங்கிறாரு அப்படின்னு சிவபெருமானை நம்ம ஏதோ பக்கத்து வீட்டுக்காரன் மாதிரி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கோம். சம்பந்தி மாதிரி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கோம், நாத்தனார் மாதிரி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கோம், கொழுந்தியார் மாதிரி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கோம், மாமியார் மாதிரி சண்டை போடுறோம், மாமனார் மாதிரி சண்டை போடுறோம். சும்மா ஒரு சேஞ்சுக்கு சொல்கிறேன். சிவபெருமான் யார் என்று நாம் தெரிந்து கொண்டு விட்டோம் என்றால் இனிமேல் இந்த வாழ்க்கையிலே ஒரு செகண்ட் கூட சிவபெருமானை நாம் குறை சொல்ல மாட்டோம். இந்த பாடம் தான் இந்த பாடம். சிவபெருமான் யார்? நம்ம தலைவனை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிற ஒரு பாடம் இது. ஒரு பெண்ணை ஒரு ஒரு பையனுக்கு திருமணம் செய்து கொடுக்குறோம் என்றால் அவனை பற்றி ஒன்றுமே தெரிஞ்சுக்காம அவனுக்கு போய் திருமணம் செய்ய முடியுமா? அந்த காலமெல்லாம் மலையேறிடுச்சு. அப்பா அம்மா சொன்னால் கண்ணை மூடிக்கிட்டு கழுத்தை நீட்டுறது, கண்ணை மூடிக்கிட்டு தாலி கட்டுறது எல்லாம் காலம் போயிடுச்சு. இப்போ அப்பா அம்மாவுக்கே தெரியாது தாலி கட்டிட்டது. அப்படி போயிட்டு இருக்கிற காலம். நம்முடைய தலைவன் யார், அவனுடைய அருமை பெருமைகள் என்ன அப்படின்னு நம்ம தெரிந்து கொண்டோம் என்றால் நம்ம அவனை இந்த தெருச்சண்டை இருக்குன்னு சொல்லுவாங்கள்ல, பைப்பு சண்டை, தண்ணி பிடிக்கிற சண்டை, வீடு கூட்டுற சண்டை, பூ பறிக்கிற சண்டை, நாய் கடிச்சிக்கிட்ட சண்டை, இதுக்கெல்லாம் நம்ம சிவபெருமானை கூப்பிட மாட்டோம். தெளிவாயிடுவோம். நம்ம இந்த பதியோட இயல்புகளை பற்றி நம்ம பார்ப்போம் கொஞ்சம் கொஞ்சமாக. இந்த சைவ சித்தாந்த சுடர் பாட வரிசையில் 4வது அலகிலே நமசிவாய என்ற மந்திர சொல்லில் சி என்று வரும் சிவத்தின் குணங்களை பற்றி சிந்திப்போம். நல்லா தெரிஞ்சுக்கங்க, 15 அலகுகளில் சிவபெருமானுக்கு ஒரே ஒரு அலகு தான், அவருக்கு அவ்வளோதான் கோட்டா. ரிசர்வேஷன் சொல்கிறாங்கல்ல, இந்த கேஸ்ட்டுக்கு 7%, இந்த கேஸ்ட்டுக்கு எம்பிசினா 8%, பிசினா 12%, அப்படிலாம் கவர்மெண்ட்டில் கோட்டா வச்சுருக்காங்களே. நம்ம சைவ சித்தாந்த சுடர் பாடத்தில் 15 அலகுகளில் சிவபெருமானுக்கு ஒரே ஒரு அலகு கொடுத்துருக்குறோம். அப்படின்னா என்ன? பர்சன்டேஜ் வைஸ் பார்த்தா 6% சிவபெருமானுக்கும் 94% மற்றதுக்கும் கொடுத்துருக்குறோம். இதுவே சிவபெருமானுக்கு ஒரு இன்சல்ட்டு தான். சைவ சித்தாந்த சுடர் பாடத்தில் 90% சிவபெருமானை பற்றி படிக்கணும், ஒரு 10% மற்றதை பற்றி படிக்கணும். ஆகால் நீ எந்த நூலை எடுத்தாலும், சிவஞான போதத்தை நீங்கள் எடுத்தாலும், அதில் கூட 12 சூத்திரத்தில் 2 சூத்திரம் தான் சிவபெருமானுக்கு இருக்கு. 20%, 20 கூட இல்லை, அதுலேயும் 15% தான் இருக்கு. எளிமையான கடவுள், எளிவந்த பிரான் என்று பெயர் இவனுக்கு. இந்த நமசிவாய என்கின்ற மந்திர சொல்லிலே, பெருமானின் திருநாமத்திலே ந என்பது சக்தியாகிய திரோதான சக்தியை குறிக்கின்றது. ம என்பது மலங்கள் ஆகிய ஆணவம், கண்மம், மாயையை குறிக்கின்றது. நம. சி என்பது சிவபெருமானை மட்டும் குறிக்கிறது, வேற யாரையும் குறிக்கல. வ என்பது சக்தியாகிய அருளும் சக்தியாகிய சிவபெருமானிடம் நம்மை சேர்க்கின்ற, நமக்கு அறிவு விளக்கம் கிடைக்க ஆரம்பித்த உடனே நம்மை வேகமாக கூட்டி கொண்டு போய் சிவபெருமானிடம் ஒப்படைக்கின்ற அருள் சக்தி, இது வ. ய என்பது உயிர்களாகிய நாம், அனைத்து ஜீவராசிகளும், இது எண்ணற்றவை.
நீங்கள் ஏதாவது ஒரு ரோட்டில் இருக்கிற சாமிக்கிட்ட ஆடு வெட்டி கோழி வெட்டி அந்த சாமியை கும்பிட்டுட்டு அதுக்கிட்ட கேளுங்க, மொத்தம் உயிர்கள் எத்தனை இருக்குன்னு கேளுங்க. எனக்கு இன்னைக்கு கனவுல வந்து நீ சொல்லுன்னு கேளுங்க. அதுக்கு தெரியாது, பாவம். அதுக்கு எத்தனை ஆடு வெட்டலாம் அப்படின்னு கேளுங்க. 108 வெட்டலாமா, இல்லை 308 வெட்டலாமா? கோழின்னா 208, ஆடுனா 108, மாடுன்னா 18, அப்படி வச்சுக்கலாமா? இதுதான் அந்த சாமிக்கு தெரியும். சிவபெருமான் ஒருவனுக்கு மட்டுமே தெரியும் இந்த பிரபஞ்சத்திலே எத்தனை உயிர்கள் இருக்கிறது என்று. மாற்று சமயத்தினர் உங்களிடம் ஏதாவது ஆர்கியூமெண்ட்டுக்கு வந்தாங்கன்னா அவங்கள உட்கார வச்சு கேள்வி கேளுங்க. எல்லாரும் இறந்த பின்னாடி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஜட்ஜ்மெண்ட் டேன்னு ஒன்று வரும். ஜட்ஜ்மெண்ட் டேல காட் வருவார், ஜட்ஜ் மாதிரி வந்து உட்காருவார். உங்களுடைய நிறை குறைகளை, வாதங்கள் பிரதிவாதங்களை நான் கேட்டேன், நீங்கள் எல்லாம் இந்த பக்கம் பொங்கல், நீங்கள் எல்லாம் இந்த பக்கம் பொங்கல் என்று உயிர்களை அனுப்பி விடுவார். அப்புறம் தெரியாது. அப்புறம்லாம் இல்லை, அதுதான் அப்புறம். இது முழுமையா? இது நாம் சொல்லுவோம் அப்புறம் அடுத்த பிறவி இருக்கு, சஞ்சிதம் இருக்கு, பிராரத்தம் இருக்கு, ஆகாமியம் இருக்கு, திரும்ப சஞ்சிதம் இருக்கு, பிராரத்தம் இருக்கு, ஆகாமியம் இருக்கு. சஞ்சிதத்திற்கு ஏற்றாற்போல் பிறவி கிடைக்கும். ஓரறிவு உடையது, ஈரறிவு, மூன்றறிவு, நான்கறிவு, ஐந்தறிவு, ஆறறிவு, புல்லாய், பூடாய், புழுவாய், மரமாய், பல்விருகமாய், பறவையாய், பாம்பாய், கல்லாய், மனிதராய், பேயாய், கணங்களாய், வல்லசுரராய், முனிவராய், தேவராய், சல்லாக நின்ற தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் 84 லட்சம் யோனி பேதங்களிலே திரும்ப 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 பிறந்து இழைத்தேன் எம்பெருமான் அப்படின்னு மாணிக்கவாசகர் சொல்றாரு. நான் சொல்லல. தேவையா அந்த பிறவி? அத்தனை பிறவிகள்ல என்னதான் கிழிச்சோம், நம்ம என்ன வெட்டி முறிச்சோம், என்னத்தை சாதிச்சோம்? எழுகடல் மணலை அளவிடனும் அதிகம் எனது இடர்பிறவி. ஒரு கோடி பிறவி இருக்கு. ஒரு கோடி பிறவியில ஒரு அரை பிறவியை சிவபெருமானுக்கு கொடுக்க கூடாதா? 1 கோடி ரூபாய் உங்கள்கிட்ட கொடுத்தா 50 பைசா நீங்க பிச்சைக்காரனுக்கு போட மாட்டீங்களா? 1 கோடி பிறவியை உங்களுக்கு கொடுக்குற சிவபெருமானுக்கு ஒரே ஒரு பிறவியில பாதி நாள் பாதி முடி கொட்டி விட்டது, இன்னொரு 5 வருடம் அல்லது 10 வருடம் வாழ்க்கை. இந்த 10 வருடத்தை சிவபெருமானுக்காக கொடுக்க முடியாதா? அவன் அவ்வளோ மோசமானவனா, தகுதி இல்லாதவனா, இல்லை நம்ம அவனை விட பெரிய ஆளா? 10 வருஷம் இனிமேல் சிவபெருமானுக்காக பணி செய்கிறேன், எப்போதும் நான் சிவனுக்கும் சிவனடியாருக்கும் பணி செய்கிறேன், சிவப்பணியிலே நான் இருந்துக்கிறேன். 10 வருஷம் தானே, இந்த பிறவியை நான் ஃபுல்லாக கொடுக்கல. ஏற்கனவே எனக்கு வயது 55 ஆகிவிட்டது. இன்னும் 5 வருஷம் இருந்தாலே பெரிய விஷயம். 10 போயிட்டு போகுது, 10 சிவபெருமானுக்கு போயிட்டு போகுது. சிவபெருமான் யார் என்பதை நாம் தெரிந்து கொண்டு சிவத்தை நோக்கி நம் சிந்தனையை, மனம், மெய், மொழியை வைத்தோம் என்றால் இறைவன் எளிவந்த பிரான் வீடு தேடி வருவான். நாயன்மார்களுக்கெல்லாம் வீடு தேடி வந்தான். அப்போ கால் டாக்ஸி கூட கிடையாது, கூகுள் மேப் கிடையாது, ரோடு கூட இல்லை, அவர்களெல்லாம் தேடி சென்றான். சி என்பது இந்த சிவத்தை பற்றி குறிக்கின்றது. சிவபெருமான் என் குணத்தான். என் என்றால் 8 என்று பொருள். எண்ணுங்கிற அந்த 2 எழுத்துக்கு பல பொருள்கள் இருக்கிறது. எண்ணுன்னா நம்பர்னு ஒன்று இருக்கு, சின்ன ரெண்டு சுழி இன் போட்டிருந்தோம்னா எண் இருக்கு, எண்ணம்னு ஒன்று இருக்கு. இப்படி பல பொருள்கள் இருந்தாலும் 8 என்பதை என் குணம் என்று நாம் சொல்லுகின்றோம். 8 குணம், அட்டலக்ஷ்மி, அட்டாங்க யோகம் அப்படின்னு சொல்ற மாதிரி சிவபெருமானுக்கு அட்டாங்க குணம் அவனுக்கு. அட்டாங்க குணமுடையவன் சிவபெருமான். என்ன ஒரு படிப்பு பாருங்க. நீங்க IAS படிச்சாலும் இதை படிக்க முடியாது. சிவபெருமானுக்கு எத்தனை குணங்கள், இது எவ்வளவு பெரிய படிப்பு. ஒரு பந்தின் வெளிவட்டத்தை கண்டுபிடிப்பது எப்படி, சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் தி சர்க்கிள், அது எப்படி கண்டுபிடிப்பது, அதுக்கு என்ன பண்ணுறது? பைஆர் ஸ்கொயர் என்ன ஏரியா, பைடினா சர்க்கம்ஃபரன்ஸ், டயாமீட்டர் இன்ட்டு 3.2. இப்படி பல விஷயங்களை நம்ம படித்து வச்சுருக்கிறோம். எப்படி ஒரு சர்க்கிளுக்கு ஏரியா கண்டுபிடிக்கிறது, ஒரு முக்கோணத்துக்கு எப்படி கோணத்தை கண்டுபிடிக்கிறது, அப்புறம் எந்த வியாதிக்கு எந்த மருந்து அப்படின்னு, எப்படி பாலம் கட்டுறது, எப்படி கொள்ளையடிக்கிறது, எப்படி கணக்கு வைக்கிறது, எப்படி அக்கௌண்ட்ஸ் எழுதுறது, எப்படி ஃபிசிக்ஸ் படிக்கிறது, எதையோ படித்து வச்சுருக்கோம். இந்த படிப்பில் நம்ம படிக்கிறோம் சிவபெருமானுக்கு எத்தனை குணங்கள், அது என்னென்ன குணங்கள், அது எப்போ செயல்படாது, எப்போ செயல்படும்,
அதனால நமக்கு என்ன பிரயோஜனம்? இந்த படிப்பு தான் நம்பர் 1 படிப்பு. ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேயே வைக்கணும். சிவபெருமான் என் குணத்தான், அதாவது 8 குணங்களை உடையவன். இந்த கேள்வி நேர்முகத் தேர்வில் எல்லாருக்கும் கேட்குற ஒரு கேள்வி. சிவபெருமானுக்கு எத்தனை குணங்கள் அப்படி? சிவபெருமானுக்கு என் குணத்தான். மாணவர் ரொம்ப தடதடா மாணவராக இருந்தால் அத்தோட விட்டுருவோம். கொஞ்சம் பிரைட்டான மாணவராக தெரியுது அப்படின்னா சொரூப நிலையில் அவனுக்கு எத்தனை குணங்கள் அப்படின்னு ஒன்று, சிவபெருமானுக்கு தானே 8 குணங்கள் ஐயா, இது அப்படியே ரிவிஷன் கிளாஸில் சொல்லி 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 மனப்பாடம் ஆயிடுச்சு. சிவபெருமான் குணம் அப்படின்ட்டாலே என் குணத்தான்னு சொல்லணும்னு சொல்லி. ஆனால் நம்ம கேள்வி கேட்குறது சொரூப நிலையில் எத்தனை குணம் அப்படின்னு கேட்போம். மாணவர்கள் அதை மறந்து போய்டுறீங்க, இனிமே மறக்காதீங்க. சிவனடியாராகிய திருவள்ளுவர், தமிழ்நாட்டுக்காக இது எழுதுறது. தமிழ்நாட்டில் திருவள்ளுவர் 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 திருவள்ளுவர்னு சொல்லுவான். திருவள்ளுவர் எழுதின முதல் குறளுக்கே பொருள் தெரியாது அவனுக்கு. திருவள்ளுவர் எழுதிய முதல் அத்தியாயம் கடவுள் வாழ்த்து. கடவுள் இல்லை என்று சொல்லிக்கொண்டு திருவள்ளுவருக்கு சிலை வைத்தால் அவன் முட்டாளா அல்லது நாம் முட்டாளா? இந்த கேள்விக்கு நீங்கள் பதில் தேட வேண்டும். திருவள்ளுவருக்கு சிலை, திருவள்ளுவருடைய முதல் அதிகாரம் 1330 குறள், 133 அதிகாரங்களிலே முதல் அதிகாரம் முழுவதும் கடவுளை வாழ்த்துகிறார். இப்போ கடவுள் உண்டுன்னு சொல்றவரா அவரு, இல்லைன்னு சொல்றவரா? கடவுள் உண்டுன்னு சொல்றவருக்கு நீ எப்படி சிலை வச்சுக்கலாம்? சிலையை வச்சா கடவுள் இல்லைன்னு எப்படி பேசலாம்? ஆக அந்த சிலையை வைக்கிறதுனால கொஞ்சம் ஓட்டு வரும் அப்படின்னா அதுக்காக அதை வைக்க வேண்டியது. கடவுள் இல்லைன்னு சொன்னால் கொஞ்சம் ஓட்டு விழுகுன்னா அதுக்காக அதை சொல்கிறது. நம்ம முட்டாள்கள் 500 ரூபாய் 1000 ரூபாய்க்கு ஓட்டு போட்டுட்டு உட்கார்ந்துருக்குறோம். சிவனடியாராகிய திருவள்ளுவர், நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள். ஏன் சிவனை பற்றி அவர் தான் சொல்லியிருக்கிறார், எத்தனையோ குறள் சொல்லியிருக்கிறார். நம்ம குழுவில் ஐயா விமலேசன் ஒரு ஐயா இருக்காங்க, நம்மளுடைய பொறுப்பு ஆசிரியர். அவங்க எல்லா குறளுக்கும் பொருள் சொல்லுவாங்க. சிவனடியாராகிய திருவள்ளுவர் தமது திருக்குறளில் இதை நான் அழுத்தி சொல்லியிருக்கேன், அண்டர்லைன் பண்ணிக்கங்க. ஏன்னா திருவள்ளுவர் சொல்கிறாருப்பான்னு சொல்கிறேன். இப்போ நான் சொன்னால் உங்களுக்கு என்ன தெரியும்னு சொல்லுவான். திருஞான சம்பந்தர் சொன்னால் அவர் முட்டாளும்பான். தமிழ்நாட்டில், மற்ற நாடுகளில் எங்கேயுமே அப்படி கிடையாது. தமிழ்நாட்டில் மட்டும்தான் அப்படி. தென்னாடுடைய சிவன் விளையாண்டு நடந்து தமிழ்ச்சங்கம் வளர்த்ததுல நான் தமிழன் என்று சொல்லிக்கொண்டு சிவன் இல்லைன்னு சொல்கிறான். அப்போது இவன் தமிழ்ச்சங்கத்தை பற்றி இவனுக்கு தெரியாதுன்னு அர்த்தமா, இல்லை தெரிஞ்சிருந்தும் நம்மளை முட்டாளாக்குறான்னு அர்த்தமா? தமிழ்ச்சங்கத்தின் தலைவன் சிவபெருமான். நான் தமிழ் 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 தமிழ். சிவபெருமான் இல்லை. சிவபெருமான் கடவுள் கிடையாது. சிவபெருமான் ஒரு கடவுளே கிடையாது. யாராவது சிவபெருமான கடவுள்னு சொன்னால் அவன் பிற்போக்கு காட்டுவாசின்னு அர்த்தம். அப்படி சொல்கிறான். மக்கள் எல்லாம் தெளிவடைய வேண்டும். சிவனடியாராகிய திருவள்ளுவர். யாராவது இது எப்படி போடுறீங்க அப்படின்னு கேட்டால் நான் 1000 உதாரணங்கள் 1000 காரணம் வச்சிருக்கேன். சிவனடியாராகிய நீங்களே தெரிஞ்சுக்கலாமே அவர் என்ன சொல்லியிருக்கிறாரு. சிவனடியாராகிய திருவள்ளுவர் தமது திருக்குறளில் முதல் அதிகாரத்திலேயே 1000வது குறளில் வைக்கல, அவசரத்தில் முதல்ல ஆரம்பிக்கும் போதே கடவுள் வாழ்த்து அதிகாரத்தில், இதெல்லாம் வேணும்னே நான் அதில் பதிவு செய்கின்றேன். திருவள்ளுவர் கடவுள் வாழ்த்து அதிகாரத்தை தான் முதல்ல வச்சிருக்கிறாரு. கடவுள் இல்லைன்னு ஒரு அதிகாரத்தை வச்சிருக்கலாம்ல, அவர் கடவுள் வாழ்த்து அதிகாரத்தை வச்சிருக்காரு. அப்போ கடவுள் வாழ்த்து வைக்கிற திருவள்ளுவர் வாழ்க, கடவுள் ஒழிக. என்னடா ஸ்டாண்டு இது? கடவுள் ஒழிக, கடவுள் இல்லை. கடவுளை வாழ்த்திய திருவள்ளுவர் வாழ்க, திருவள்ளுவர் உண்டு. நாம் எவ்வளவு காலம், கிட்டத்தட்ட அரை நூற்றாண்டு முட்டாள்தனமாக நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். கடவுள் வாழ்த்து அதிகாரத்தில் 9வது குறளில் கோளில் பொறியின் குணமிலவே என் குணத்தான் தாளை வணங்கா தலை. தாள் என்றால் திருவடி. சிவபெருமானுடைய திருவடியை வணங்குவதற்குத்தான் பிறவியே எடுத்தது எல்லா ஜீவராசியும். எறும்பு ஏன் பிறந்தது? சிவபெருமானுடைய சச்சிதானந்தத்தை அனுபவிக்கத்தான் பிறந்திருக்கு. மெஸ்கிட்டோ கொசு ஏன் பிறந்தது? காக்ரோச் ஏன் பிறந்திருக்கு? டைகர் ஏன் பிறந்திருக்கு? சிவபெருமானுடைய சிவானந்தத்தை அனுபவிக்கிறதுக்காக பிறந்திருக்கு. ஓரறிவு, ஈரறிவு, மூன்றறிவு, 4 அறிவு, 5 அறிவு உடைய பறவை, பூச்சி, புழு, மிருகங்கள், விலங்குகள், காட்டு விலங்குகள், டொமஸ்டிக் விலங்குகள் எல்லாம் சிவபெருமானுடைய பேரானந்தத்தை பெறலாம். நீங்களும் நானும் பெறக்கூடாதா? நம்ம ரொம்ப பிஸியாக இருக்கும்.
டைமே இல்லை சிவபெருமானை பற்றி படிக்கிறதுக்கு நினைக்கிறதுக்கு. கோளில் பொறிகள் என்றால் நம்முடைய கண், காது, மூக்கு, நாக்கு, ஞானேந்திரியங்கள் என்று படிப்போம். அதுதான் பொறி. குணமிலவே என் குணத்தான் தாளை வணங்கா தலை. அதாவது எனக்கு பொறி என்று சொல்லக்கூடிய கருவி, எனக்கு கண் இருக்கிறது, ஆனால் என்னால் பார்க்க முடியாது. அப்படின்னா அந்த கண்ணால் என்ன யூஸ்? கண் இருக்கு ஆனா பார்க்க முடியாது. காது இருக்கு ஆனா கேட்காது. மூக்கு இருக்கு ஆனா எனக்கு ஸ்மெல்லு, எந்த ஸ்மெல்லும் தெரியாது. நல்ல பேட் ஸ்மெல்லும் தெரியாது, குட் ஸ்மெல்லும் தெரியாது, ஃப்ராக்ரன்ஸா வேற எதுவுமான்னு கூட எனக்கு தெரியாது. ஆனா மூக்கு இருக்கு, வேலை செய்யுது. நாக்கு இருக்கு ஆனா டேஸ்ட் தெரிய மாட்டேங்குது. எது ஸ்வீட்டு, எது காரம், எது புளிப்பு, அறுசுவைன்னு சொல்றாங்க, ஒரு சுவையும் தெரிய மாட்டேங்குது. கண்ணாச்சு, காதாச்சு, மூக்கு, நாக்க, வேற என்னமா இருக்கு? ஓகே, உடம்பு இருக்கு, இது தொட்டா எனக்கு உணர்ச்சி வரமாட்டேங்குது. மேலே யாராவது ஒரு ஏதோ கடிச்சா கூட எனக்கு தெரிய மாட்டேங்குது, என்னை வெட்டினா கூட எனக்கு தெரிய மாட்டேங்குது, உணர்ச்சியே இல்லாம இருக்கேன் அப்படின்னா அந்த பொருள் இருந்தும் எப்படி பிரயோஜனம் இல்லையோ, கண் இருந்தும் பார்க்க முடியாத கண், அது இருக்கிறதும் ஒண்ணுதான், நாசமா போறதும் ஒண்ணுதான். கேட்க முடியாத காது, இது இருக்கிறதும் ஒண்ணுதான், அறுத்து தூக்கி போட்டாலும் ஒண்ணுதான். முகந்து அறிய முடியாத மூக்கு, இருந்தாலும் ஒண்ணுதான், இல்லைன்னாலும் ஒண்ணுதான். சுவை தெரியாத வாய்னா நாக்கு, சுவை தெரியாத நாக்கு, அது இருந்தாலும் ஒண்ணுதான், இல்லைன்னாலும் ஒண்ணுதான். உணர்ச்சியற்ற உடல், அது இருந்தாலும் ஒண்ணுதான், இல்லைன்னாலும் ஒண்ணுதான். சிவபெருமான் வணங்காதவன் இருந்தாலும் ஒண்ணுதான், இல்லைன்னாலும். சிவபெருமானின் திருவடியை வணங்காதவன் அவன் இருந்தாலும் ஒண்ணுதான், இல்லைன்னாலும் ஒண்ணுதான். இஸ் யூஸ்லெஸ், இஸ் மினிஸ்கியூல். உணர்ச்சியற்ற உடல் போன்றது 8 குணங்களை உடைய சிவபெருமானை வணங்காதவன் தலை. வணங்க தலை வைத்து, வார்கழல் வாய் வாழ்த்த வைத்து, இனங்கத்தன் சீரடியார் கூட்டமும் வைத்து எம்பெருமான். இது மாணிக்க வாசகர். அப்பர் பெருமான். தலையே நீ வணங்காய், தலை மாலை தலை கணிந்து, தலையாலே பழிதேறும் தலைவனை, தலையாலே பழிதேறும் தலைவனை தலையே நீ வணங்காய். இப்படி நிக்காத, கீழே போடு. இதுக்குதான் தலை கொடுத்தது. இப்படி எவன் சிவபெருமான வணங்கலையோ அவனுக்கு தலை இருக்கிறது ஒண்ணுதான், கழுத்துக்கு மேல ஒண்ணும் இல்லைன்னு சொன்னாலும் ஒண்ணுதான் அப்படின்னு நான் சொல்லல, வள்ளுவர் சொல்றார். கூடுதல் விளக்கம் வேண்டும் என்றால் பரிமேல் அழகர் உரையை படி. மாத்தான்லாம் எழுதியிருப்பான் திருக்குறளுக்கு உரை, அவனுக்கு ஏத்த மாதிரி எழுதியிருப்பான். மாற்று சமயத்தை சேர்ந்த ஒருத்தர் எழுதியிருக்கிறார் திருக்குறளுக்கு உரை. அவர் இதெல்லாம் அப்படியே ஒரு பாலிஷா போட்டு போயிடுவார், சொல்ல மாட்டார் சிவபெருமானுக்கு 8 குணம் இருக்குன்னு சொல்ல மாட்டார். ஏன்னா அவங்க சமயத்துக்காரவங்க அவர் திட்டுவாங்க. அதனால திருக்குறளுக்கு உரை எழுதுறவங்கன்னு வாட்ஸ்அப்பில் வந்தாலும் சரி, எதில் வந்தாலும் சரி, அதில் பரிமேல் அழகர் உரைன்னு பாருங்க. எப்படி பெரிய புராணத்துக்கு சிகேஎஸோட உரையோ அதுபோல் திருக்குறளுக்கு பரிமேல் அழகர் உரை. பரிமேல் அழகர் என்ன சொல்கிறாருன்னு பாருங்க. அவர் இதுக்கும் சிவபெருமானுக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்னு சொன்னால் விட்டுருங்க. சிவபெருமானை வணங்காதவனுக்கு தலை இருந்தும் பயன் இல்லை. அவன் தலைக்குள் தலை இல்லைன்னா என்ன? தலைன்னா அது என்ன சும்மா டப்பாவா? உள்ளுக்குள்ள மூளை இருக்கு, அதனால தான் தலைன்றோம். நல்ல தலை அவருக்கு, தலை நல்லா வேலை செய்யுது, தலை பெரிய தலை அவருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்? பெரிய மூளை அப்படின்னு அர்த்தம். தலை பெருசா இருந்து உள்ள மூளை சின்னதா இருந்து என்ன பிரயோஜனம்? ஆக அவன் தலைக்குள்ள தலை இல்லை அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? தலை இல்லைன்னா தலைக்குள்ள மூளை இல்லைன்னு அர்த்தம். அறிவில்லாதவன் என்று பெயர். அது வெறும் பாக்ஸ், எம்டி பாக்ஸ், எம்டி வெறும் பெட்டி அப்படின்னு சொல்றாரு. வள்ளுவர் சொல்றாரு சிவபெருமானை வணங்காதவனுடைய தலை அறிவில்லாதவன் தலை என்று சொல்லுகிறார். தமிழ்நாட்டில் சிவபெருமானை வணங்காதவன் தன்னை பகுத்தறிவாளன் அப்படின்னு கூப்பிட்டுக்கிறான். மற்றவனெல்லாம் அறிவில்லாதவன் சொல்றான். அவனை எதை வேணாலும் கூப்பிட்டுக்கட்டும், அவனை நான் தான் சிவபெருமான் கூட அவன் சொல்லிக்கட்டும், வி டோன்ட் கேர். மற்றவனை முட்டாளாக்குறான். நான் தான் பகுத்தறிவாளன், உங்களுக்கு பகுத்தறிவு கிடையாது, நீங்க முட்டாள்கள் அப்படின்னு சொல்றான்.
பகுத்தறிவாளன் என்று சொல்லிக்கொள்ளும் பகுத்தறிவு இல்லாதவருக்கு இது பொருந்தும். அவங்களுக்காகவே வள்ளுவர் எழுதியிருக்கிறார். இந்த குறளில் இருந்து நம்ம ரொம்ப அது உள்ள ஆழமாக போகவில்லை, போக வேண்டாம். நமக்கு என்ன தேவை, இந்த பாடத்தில் சிவபெருமான் என் குணத்தான், அதாவது 8 குணங்களை உடையவன் அப்படின்னு திருவள்ளுவர் சொல்லியிருக்கிறாரு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நம்ம சிவபெருமானுக்கு போவோம். சிவபெருமான்கிட்ட போவோம். இந்த 8 குணங்களையும் கொஞ்சம் விரிவாக தெரிந்து கொள்வோம். இந்த குணங்கள் எல்லாத்தையும் நீங்கள் ஞாபகம் வைத்து கொள்ள வேண்டும். இந்த குணங்களை எல்லாம் நம்ம ஆராய்ச்சி பண்ண வேண்டும். இந்த குணங்களை கொண்ட சிவபெருமானை பற்றி நான் பேசுகிறேன். அவனுடைய பெயர் நாதன் நாமத்தை நமச்சிவாய 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 நமச்சிவாய. சில நம்மளுடைய முன்னோர்கள், எங்கள் அம்மாவெல்லாம் எங்கள் அப்பா பெயரை சொல்ல மாட்டாங்க, வீட்டுக்காரர் பேரை சொல்ல மாட்டாங்க, கொழுந்தனார் பேர் சொல்ல மாட்டாங்க, மாமனார் பேர் சொல்ல மாட்டாங்க. அப்படிலாம் இருந்த காலம் முற்காலம். ஓகே, இப்போ நம்ம சிவபெருமானுடைய பெயரை சொல்லலாம், பெயரை சொல்லி கூப்பிடலாம். அவன் இவன்னு தான் நம்ம பேசுகிறோம். அவர் இப்போ நானே 1000 முறை அவன் சொல்கிறான், சொன்னான், வந்தான், அவன்தான் அப்படின்னு சொல்கிறோம். அந்த அளவுக்கு நமக்கு உரிமை கொடுத்துருக்கிறார். நீ என்னுடைய பிள்ளைன்னு சொல்கிற. என் பிள்ளை என்னை பற்றி பேசினா என்ன, எனக்கு குறைஞ்சி போயிடுமா? குஞ்சு மிதித்து கோழிக்கு ஏதாவது நடமாயிடுமா? அப்படிங்கிற மாதிரி சிவபெருமான் நம்மளை அலோவ் பண்ணுறார். சிவபெருமான் யார் என்பதை இந்த முதல் குணத்தில் நம்ம தெரிஞ்சுக்கிறோன்னா, இனிமேல் உங்கள் சாமி ரூமில் என்னென்ன படம் இருக்கோ அந்த படத்தை தனியாக எடுத்து வைங்க. அந்த படத்துக்கிட்ட இங்கே இருக்கிற 8 கேள்வியை கேளுங்க. ஏய், நீ தன்வயத்தனா? சொல்லு. தன்வயத்தன்னா முதல்ல உனக்கு என்னன்னு தெரியுமா? நான் சொல்கிறேன். தன்வயத்தன்னா என்ன? தான் விரும்பியதை தானே செய்து கொள்ளும் ஆற்றல் கொண்டவன். உன்னால் அப்படி முடியுமா? உன்னால் அப்படி முடியுமா? உங்கள் அப்பா அம்மாவுக்கு நீ பிறந்தது நீ முடிவு பண்ணி பிறந்தியா, இல்லை நீயா அவங்க அப்பா அம்மாவா பெற்றாங்களா? நீ இன்னொரு உயிரை படைக்க முடியுமா? இன்னொரு உயிரை எடுக்க முடியுமா? இன்னொரு உயிரை காக்க முடியுமா? இன்னொரு உயிருக்கு முத்தி கொடுக்க முடியுமா? ஆணவ மலத்தை உன்னால் நீக்க முடியுமா? இதில் இருக்கிற எல்லா கேள்வியும் கேளுங்க. தான் விரும்பியதை தானே செய்து கொள்ள முடியுமா உன்னால்? வேற என்ன சொல்லியிருக்கிறார் கையிலேயா? முழு சுதந்திரம் கொண்டவன். உனக்கு முழு சுதந்திரம் இருக்கா? நம்ம என்ன சொல்கிறோம், இந்த சாமி இதுக்கு கும்பிடணும், ஏதாவது ஒரு வீட்டில் கெட்ட விஷயம் நடந்துட்டா அந்த சாமிக்கு போகணும், நான் மங்களகரமான விஷயம்னா இந்த சாமிக்கிட்ட போகணும். அப்படிலாம் ஒன்னொரு ஃபங்க்ஷனுக்கும் ராகு காலம்னா இந்த சாமிக்கிட்ட போகணும், வெள்ளிக்கிழமைனா இந்த சாமிக்கிட்ட போகணும், சனிக்கிழமைனா அந்த சாமிக்கிட்ட போகணும். இந்த சாமிக்கிட்ட கேளுங்க, உனக்கு முழு சுதந்திரம் இருக்கா? நீ நினைச்சதை நீயே பண்ணிக்க முடியுமா? அவன் ஆணைப்படிதான் அனைத்தும் நடக்கும். உன்னுடைய ஆணைப்படி சிவபெருமான் நடப்பாரா? கேள்வி கேளுங்க, நேரா ஸ்ட்ரைட்டா கேளுங்க. உன்னுடைய ஆணைப்படி சிவபெருமான் நடப்பாரா? நடக்க மாட்டார். ஓகே, வேற என்ன? வேறு யாரின் ஒப்புதலோ ஒத்துழைப்போ அவனுக்கு தேவையில்லை. இப்போ நம்ம ஒரு விஷயத்த பண்ணணும்னா நிறைய பேர்கிட்ட பர்மிஷன் வாங்கணும். ஒரு ஊர்வலம் நடத்துகிறோம் அப்படின்னா காவல்துறையில் பர்மிஷன் வாங்கணும், பல பேர்கிட்ட பர்மிஷன் வாங்கணும். இப்போ நம்ம ஒரு ரோடு நம்மளே போடுறோம், ஃப்ரீயாக ரோடு போட்டு கொடுக்குறோன்னாலும் அதுக்கு நம்ம பர்மிஷன் வாங்கணும். ஃப்ரீயாக என் செலவில் ஊருக்கு ஹாஸ்பிட்டல் கட்டி தரேன்னு சொன்னாலும் அதுக்கு 1008 பர்மிஷன் வாங்கணும். ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறேன்னு சொன்னால் பர்மிஷன் வாங்கணும், கடை வைக்கிறேன்னு சொன்னால் பர்மிஷன் வாங்கணும். ஆக எல்லாம் பர்மிஷன் வாங்கி தான் பண்ண வேண்டியது இருக்குது. யாரோ ஒருவன் யாருக்கிட்டையும் பர்மிஷன் வாங்காமல் தானாக செய்ய முடியும் அப்படின்று இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிறார் இருப்பார். அவர் யார் என்றால் சிவபெருமான் என்று பெயர். அவருக்கு யாருடைய ஒப்புதலும் தேவையில்லை, ஒத்துழைப்பும் தேவையில்லை. இப்போ நான் கையிலே அறக்கட்டளை நாங்கள் நடத்துகின்றோம் என்றால் அங்கே இருக்கின்ற ஆசிரியர்களுடைய ஒத்துழைப்பு அவசியம் தேவை, மாணவர்களுடைய ஒத்துழைப்பு தேவை. இல்லைன்னா எப்படி நம்ம கிளாஸ் நடத்துறது? மாணவர்கள் இருக்கிறதுனால தானே 311 மாணவர்கள் இருக்கிறீங்க. நேரடியாக இணைந்தவர்கள், இணையாதவர்கள் 3000 பேர் இருக்கிறாங்க. அப்புறமா போட்டு கேட்குறோம். நீங்கள்லாம் கேட்கறதுனால பார்க்கறதுனால வர்றதுனால தானே இந்த வகுப்பை நடத்துகிறோம், இல்லைன்னா நான் இதை நடத்த மாட்டேன். சிவபெருமான் நாம் வணங்குகின்ற கடவுள், நம் திருநீரு, நம் உருத்திராக்கம், நம் நமச்சிவாயம், நம் பஞ்சபுராணம், நம் பதிபசு பாசம் எத்தகையது என்றால் இது தன்வயத்தனானது. இந்த படத்தை மட்டும் சாமி ரூமில் வச்சுக்கிட்டு மற்றது எதெல்லாம் தன்வயத்தன் இல்லையோ அதை கலட்டிடு, கழட்டி மேலே வச்சு. தன்வயத்தன் இல்லாத சாமியை கும்பிட்டு என்ன பண்றது?
இல்லையா? அதால செய்ய முடியாதுங்கிற சாமியை போய் நம்ம தினந்தோறும் கும்பிட்டு என்ன பண்றது? இதுல யாரு தன்வயத்தன்? எவன் தன்வயத்தனோ அவனைத்தான் நம்ம கும்பிடணும். இப்போ நமக்கு பொண்ணுக்கு மாப்பிள்ளை பார்க்குறோம், 10 ஜாதகம் வருது. யாரை மாப்பிள்ளையா எடுக்கிறோம்? எல்லாத்துலேயும் எது நல்லா இருக்கணும், நல்லா படிச்சிருக்கணும், நல்ல ஃபேமிலியாக இருக்கணும், நல்ல பேக்ரவுண்டாக இருக்கணும், நம்ம ஊரில் இருக்கணும், பொண்ணை நல்லா பார்த்துக்கணும், அப்படி இப்படின்னு சல்லடை போட்டு சலிச்சு கடைசியாக ஒருத்தனை தானே எடுக்கிறோம். இப்போ வீட்டில் 15 ஃபோட்டோ சாமி ரூம்லேயே இருக்குது. சிவனுக்கு மட்டும் இடம் இல்லை, மற்ற எல்லா சாமிக்கும் இடம் இருக்குது. நாளைக்கு ஏதாவது ஒரு கோயிலுக்கு போனோம்னா வரும்போது 2 தான் வாங்கிட்டு வந்துடும். ஒரு தாய்த்து ஒன்று, அப்புறம் 2 படம் ஒன்று வாங்கிட்டு வந்துடும். அந்த படத்தை மாட்டிட்டு ஒரு சிவன் படத்தை கழட்டிட்டு இதை மாட்டிடு. எல்லா சாமியும் தனித்தனியாக கேளுங்க. பெருமாள் இருக்கார், பெருமாள் தன் வயத்தனா அப்படின்னு கேளுங்க. தான் விரும்பியதை தானே செய்து கொள்ளும் ஆற்றல் உங்களுக்கு இருக்கா? ஸ்ட்ரைட்டா கேளுங்க, ஒன்றும் தயங்காதீங்க. நீங்க எல்லாத்தையும் செய்ய முடியும்னா உங்களை ஏன் காக்கும் கடவுள்னு சொல்றாங்க? ஐந்தொழிலுக்கும் கடவுள்னு சொல்லணும். படைக்கும் கடவுள் பிரம்மா, காக்கும் கடவுள் விஷ்ணு, அழிக்கும் கடவுள் சிவன் தவறா சொல்றாங்க உருத்திரன், மறைக்கும் கடவுள் மகேஸ்வரன், அருளும் கடவுள் சதாசிவன். இப்போ பெருமாளிடம் நீங்க கேட்கலாம், நீ ஒரு டிபார்ட்மெண்ட் மேனேஜர் தானேப்பா. கம்பெனிகளில் வந்து இது ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்னு சொல்லுவாங்க, இது மெயின்டெனன்ஸ், இது பர்ச்சேஸ், இது டிசைன் அப்படிலாம் இருக்கும். அரசாங்கத்தில் இது கல்வித்துறை, இது வந்து ரெவென்யூ துறை, இது ஃபாரஸ்ட் துறை, இது கனிம வளத்துறை, இது வெளியுறவுத்துறை எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ், இது உள்துறை, இது ரயில்வே துறை. ரயில்வே அமைச்சர் போய் இப்போ நான் ரஷ்யாவில் போய் பேச்சுவார்த்தை நடத்துகிறேன்னு சொல்ல முடியுமா? போகக்கூடாது. அவருக்கு அவ்வளோதான், ரயில்வே தான் உனக்கு. உன் ஊருக்கே நீ வேற ஏதாவது மண் ரோடு போடணும்னா அது மண் ரோடு மந்திரிகிட்ட போய் கேட்டு தான் நீ வாங்கிக்கணுமே தவிர உனக்கு பவர் கிடையாது. ஆக பெருமாள் எல்லாம் என்றால் ஏன் அவரை காக்கும் கடவுள்னு மட்டும் சொல்றோம்? இந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்க அப்படின்னு பெருமாள்கிட்ட கேளுங்க. பிரம்மா பிரம்மா குரு பிரம்மா குரு பிரம்மா குரு பிரம்மா, நீ படைக்கும் கடவுள்பா, என்னைய படைச்சது நீதான், எங்க அப்பா அம்மாவை படைச்சது நீதான், என்னுடைய பிள்ளைங்களை படைச்சது நீதான், உலகத்துல இருக்கிற எல்லா ஜீவராசியையும் படைச்சது நீதான், உனக்கு நீ தன்மையத்தனா? கொஞ்சம் வெக்கப்படுவார் அவர். சாரி சாரி அப்படி சொல்லிடுவார். தன்மையத்தன் கிடையாது. எவன் ஒருவன் தன்மையத்தனோ அவன் யாருன்னு நமக்கு தெரியும், அவனை வணங்காம இவன் தன்வயத்தன் இல்லை அவனை வணங்கும். நல்ல மாப்பிள்ள, இது மோசமானவன், மோசமானவனுக்கு என் பொண்ணை கொடுக்குறோம் அப்படின்னு சொல்கிறான். இந்த வீடு நல்லா இருக்கு, இந்த வீடு இந்திய வீடு, இதை வாங்குறேன் அப்படின்னு சொல்கிறான். ஆக சிவபெருமான் தன்வயத்தன். தன்வயத்தன் என்ற டெஃபினேஷனுக்குள்ள எந்த கடவுள் வந்தாலும் கும்பிடுங்க, எந்த கடவுள் வர்றதுனாலும் தூக்கி ஓரமாச்சு. நம்ம அதை வந்து அவமரியாதை செய்ய வேண்டாம். இந்த கடவுள்லாம் சொல்லி தான் நம்மளை, இவங்களுடைய வேலையெல்லாம் என்ன, நம்மளை சிவபெருமான்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது தான் இவங்களுடைய வேலை. அவர் தீவிர பெருமாள் பக்தன். அவருக்கும் எனக்கும் இருக்கிற அன்பு உங்களுக்கும் அவருக்கும் இருக்குமானே தெரியாது எனக்கு. அவ்வளோ பெரிய பக்தன். அவரை நான் ரொம்ப பக்தியோட வணங்கி அவர் என் மேலே ரொம்ப திருப்தி அடைஞ்சு வெரி குட் கங்க்ராச்சுலேஷன் அப்படின்னு சொல்லி என்னை சிவன்ட்டு அனுப்பி வச்சிருக்காரு. நீங்கள் வணங்குற சாமி உண்மையிலேயே நல்ல சாமியாக இருந்தாக்க அது உடனடியாக உங்கள்கிட்ட சிவத்தோட சேர்த்துரும். அது சேர்க்கலை அப்படின்னா அதோட காலத்தை வீணாக்க வேண்டாம், நேரடியாக சிவத்துக்கே வந்துருங்கன்னு அர்த்தம். ரொம்ப ஒரு குணத்திலேயே இவ்வளோ நேரம் ஆகுது நமக்கு. தான் நினைத்ததை தானே முடிக்கும் ஆற்றல் பெற்றவன் சிவபெருமான். இதனால் அவன் தன்வயத்தன் என்று பெயர். 2வது குணம். இப்போ இதெல்லாம் நீங்கள் மற்றவங்கள்ட்ட சொல்லணும். உங்கள் கடவுள் நீங்கள் நம்ம போய் யாரையும் வம்புக்கு இழுக்க வேண்டாம். யாராவது நம்மக்கிட்ட வம்புக்கு வந்தால் வாழை ஆட்டினா ஒட்ட நெருக்கிடுவோன்னு சொல்லு. ஹூ இஸ் யுவர் காடுன்னு கேளு. அவருக்கு அப்பா அம்மா இருக்காரா கேளு. அவர் அனாதியா இல்லை ஒரு காலத்தில் தோன்றியவரான்னு கேளு. அவருடைய ஆற்றல் என்னென்னு கேளுங்க. உங்களுடைய குறைகள் எல்லாம் நான் அவர்கிட்ட கேட்டு சொல்றேன் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? அவருக்கு மேல ஒருத்தர் இருக்காருன்னு அர்த்தம். மேல ஒருத்தர் இருக்காருன்னா அவரே கும்பிட்டுலாமே. அவன் தான் சிவபெருமான், பரலோகத்தில் இருக்கின்ற சிவபெருமான். சிவபெருமானுடைய 2வது இயல்பு, 2வது குணம் தூய உடம்பு உடைமை.
நம்ம என்ன நினச்சிக்கிட்டு இருக்கோம், சிவபெருமான் நமக்கு இருக்கிற உடம்பு மாதிரி அவனுக்கும் கண்ணு, காது, மூக்கு, நாக்கெல்லாம் இருக்கும். நமக்கு ஏதாவது சாப்பிட்டோன்னா அங்கே போகிறது, குடலுக்கு போகிறது, சிறுகுடல், பெருகுடல் எல்லாம் செரித்து ஜீரணமாகி சத்துக்கள் எல்லாம் ரத்தத்துமும் கழிவுகள் எல்லாம் பின்னாடியும் முன்னாடியும் போகுது. சிவபெருமானுக்கு எங்கே பாத்ரூம் எங்கே இருக்குது? இப்படியா இருக்கும் சிவபெருமான்? சாப்பிடுவாரா? இட்லி தோசையா, இல்லை பரோட்டா சப்பாத்தி அப்படி சாப்பிடுவாரா? அவருக்கு செரிமானம் ஆகுமா? டைஜஷன் ப்ராப்ளம் ஏதாவது வருமா? கோல்டு காஃப் ஏதாவது இருக்குமா? ஒன்று இருக்காது. மாயையில் இருக்கக்கூடிய இந்த உடலுக்கு தான் அதெல்லாம் உண்டு தவிர சிவபெருமான் மாயையால் செய்யப்படவில்லை. அவன் தன்வயத்தன், அவன் வேண்டிய உருவத்தை அவனுடைய அருள்லிருந்தே அமைத்து கொள்வான். மாயையிலிருந்து அமைக்க வேண்டாம். ஆக தூய உடம்பு உடைமை அப்படின்னா நமக்கு உயிரை காட்டுவது நம் உடம்பு. சிவபெருமான் என்று ஒருவன் இருக்கிறான் என்பதை நமக்கு காட்டுவது அவனுடைய அருள் சக்தி. இப்போ எனக்கு உயிர் இருக்கா இல்லையா? நீங்க எல்லாரும் சொல்லுவீங்க இருக்கு அப்படின்னு சொல்லுங்க. எப்படி என் உயிரை பார்த்தீங்களா? இல்லை. அப்புறம் எப்படி சொல்றீங்க? உடம்பு செய்து பேசுறீங்க, பண்றீங்க, அதனால உயிர் இருக்குன்னு அர்த்தம். இது ஒரு அனுமானம். உயிரை பார்க்கல, ஆனா அழுத்தி சொல்றீங்க இருக்கு, சத்தியமா இருக்கு, நீங்க உயிரோட தான் இருக்கிறீங்க அப்படின்னு சொல்றீங்க. நீங்க உயிரை பார்க்காமலே ஒரு ஸ்டேட்மெண்ட்டை விடுறீங்க. அசம்ஷன். உடம்ப செய்யறதுனால உயிர் இருக்கணும் அப்படிதான் நம்ம பார்த்துருக்குறோம். உயிர் போனவனுக்கு உடம்பு அசைய மாட்டேங்குது. அதுபோல சிவபெருமான்னு ஒருத்தர் இருக்கிறாரு. உயிர் போல சிவபெருமான், உடம்பு போல சக்தி. சிவபெருமான்னு ஒருத்தர் இருக்கிறாருங்கிறத நம்ம அவனுடைய சொரூப நிலையில அருட்பெருஞ்சோதியாக அவன் இருக்கிறத நம்ம கண்ணால, நம்ம காதால, நம்ம மூக்கால, நம்ம வாயால, நம்ம உடலால உணர முடியாது. அதை உணர்வதற்காகத்தான் நடுவுல சக்தின்னு ஒன்று வச்சிருக்கிறார். அந்த சக்தி வைத்துதான் நாம் சிவம் இருக்கிறாரு அப்படிங்கிறத நம்ம தெரிந்து கொள்கின்றோம். எப்படி என் உடம்பு அசைவதை, நான் பேசுவதை வைத்து எனக்கு உயிர் இருக்குன்னு நீங்க முடிவு பண்றீங்களோ, அதுபோல இந்த சக்தி செயல்படுவதை வைத்து, இந்த பிரபஞ்சம் இயங்குவதை வைத்து, இந்த பிரபஞ்சத்திலே ஒரு செயலும் ஒரு திட்டமிட்டபடி, ஒரு நோக்கத்துடன், மிகவும் அருமையாக, மிகவும் அழகாக, மிகவும் சிங்க்ரனைஸ்டு என்று சொல்லுவார்கள். இது போய் கரெக்டாக அதில் மாட்டி அப்படி ஓடுறது போல. ஒரு பாட்டு கச்சேரி ஆர்கெஸ்ட்ரால எத்தனை இன்ஸ்ட்ருமெண்ட் இருந்தாலும் எல்லாரும் ஒரே ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்லேருந்து வர்ற சவுண்டு மாதிரியே வரும். 108 இன்ஸ்ட்ருமெண்ட்ல. அதுபோல இந்த பிரபஞ்சம் இயங்குது அப்படின்னா அதுக்கு ஒரு மாஸ்டர் இல்லாம இயங்குமா? பரோட்டா கடையில கூட பரோட்டா ஒழுங்கா வரணும்னா மாஸ்டர் வேணும். சூரியன் சுத்துற எப்படி வேணுமோ அப்படி சுத்துது. பூமி சுத்துது எப்படி வேணுமோ அப்படி சுத்துது. பூமி தன்னைத்தானே சுற்றி கொள்ள 24 மணி நேரம் ஆகுது. பூமி தன்னைத்தானே சுற்றி கொள்ள 1 வருஷம் ஆகும் அப்படின்னா என்ன ஆகுறது நம்ம வாழ்க்கை? தன்னைத்தானே சுற்றி கொள்றதுக்கு 24 ஹவர்ஸ் ஆகுது. அப்படியே சுத்தி 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 இந்த சூரியனை சுற்றி வர்றதுக்கு 365 நாள் ஆகுது. அப்படியே கொஞ்சம் உல்டாவாயிடுதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ செப்டம்பர் மாதத்துல இருந்து பூமி தன்னைத்தானே சுற்றி கொள்வதற்கு 365 நாள் ஆகும். சூரியனை சுற்றுறதுக்கு 24 மணி நேரம் ஆகும். அப்படி மாறிடுச்சுன்னா ஒரு உயிர் கூட உயிர் வாழ முடியாது. ஏன் அப்படி இல்லாம இப்படி நமக்கு வேண்டிய மாதிரி இருக்கு சிவபெருமானின் கருணையால். இந்த அருள் சக்தி அருளையே தனது உடம்பாக கொண்டிருக்கின்றான் சிவபெருமான். ஆகையால் அவனை தூய உடம்பினன் அப்படின்னு சொல்றான். இந்த பிரபஞ்சத்தை படைத்து, காத்து, ஒடுக்கி, மறைத்து, அழித்து, மீண்டும் படைத்து, மீண்டும் அழித்து, மீண்டும் படைத்து, மீண்டும் அழித்து, ஃபார் வாட்? யாருக்காக? உங்களுக்கும் எனக்காக. அவனுக்காகவோ, பார்வதிக்காகவோ, முருகனுக்காகவோ, விநாயகருக்காகவோ கிடையாது. உங்களுக்காகவும் எனக்காகவும் அந்த குடும்பமே வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு. அவனுக்காக நம்ம குடும்பமே வேலை செய்ய மாட்டேங்குது. அவங்களுக்காகத்தான் நம்ம குடும்பம் வேலை செய்யணும். எஜமானுக்கு தான் வேலைக்காரன் வேலை செய்யணும். வேலைக்காரனுக்கு எஜமான் குடும்பம் ஃபுல்லாக வேலை செய்யும். வேலைக்காரன் ஜாலியாக இருக்க டைம் இல்லை சொல்கிறேன். பஞ்சபுராணம் பாடுறதுக்கெல்லாம் டைம் இல்லை. பாராயணமெல்லாம் பண்ண முடியாது, மெமரியில் இடம் இல்லைன்னு சொல்கிறேன். ஆனால் யாராவது ஒரு நடிகையுடைய பிறந்த நாள் எண்ணிக்கைன்னு கேளுங்க, கரெக்டாக சொல்லிவிடும். எப்போ கல்யாணம் ஆயிருக்கு, எத்தனை கல்யாணம் ஆயிருக்கு கேளுங்க, டான்னு சொல்லுவோம். தோடுடைய செவின்னு சொன்னால் மனிதனில் ஏற மாட்டேங்குதுன்னு சொல்லுவோம். இறைவன் தூய உடம்பு என்பது அந்த
மெட்டீரியல், நம்ம இந்த மாயை மெட்டீரியல் கிடையாது. நம்மளுடைய சதை, எலும்பு, நரம்பு இப்படி கிடையாது. அவன் அந்த சக்தியையே தன்னுடைய உருவமாக அமைத்து கொண்டு யாருக்காக போராடும், மாணிக்க வாசகருக்கு எப்படி வேண்டுமோ அப்படி வச்சுக்குவார், சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு எப்படி வேண்டுமோ அப்படி வச்சுக்குவார், அப்பர் பெருமானுக்கு எப்படி வேண்டுமோ அப்படி வைத்துக் கொள்வார். அதனால அவருடைய உடம்பு என்பது நம்முடைய உடம்பு போல மாயையால் செய்யப்பட்ட எலும்பு, தோல், நரம்பு, சிறுநீர், வேர்வை நீர் அப்படிலாம் இல்லை. அது அருளே சிவமாக நிற்கிறது, அன்பே சிவமாக நிற்கிறது, கருணையே சிவம் போல நிற்கிறது. கருணையை எப்படி வரைகிறது? சிவபெருமானை வரைஞ்சா கருணையை வரைகிறதா அர்த்தம். சரி, ஆடு வரைஞ்சிடலாம், மாடு வரைஞ்சிடலாம், ஆப்பிள் வரைஞ்சிடலாம். சிவபெருமானை எப்படி வரைகிறது? சாரி, அறிவை எப்படி வரைகிறது? சிவபெருமானை வரைஞ்சா அறிவை வரைகிறது. ஆற்றலை எப்படி வரைகிறது? சிவபெருமானை வரைஞ்சா ஆற்றலை வரைகிறது. இப்போதான் அணுசக்தி துறையில் அதை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. சிவபெருமான் நடனம் மாதிரியே தான் அணு ஆடுதுன்னு சொல்கிறாங்க. நடராசராக நிற்கிற ஒரு அந்த அந்த நிலையில தான் இன்னும் மைக்ரோ 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 சப் ஆட்டம் என்று சொல்லக்கூடிய, முதல்ல அணுவே இல்லைன்னு சொன்னாங்க, அப்புறம் அணு இருக்குது அப்படின்னு சொன்னாங்க, அப்புறம் அணு மட்டும்தான் தனியாக இருக்குன்னாங்க, அப்புறம் அணுக்குள்ள நியூட்ரான் புரோட்டான் 2 இருக்குன்னு சொன்னாங்க, அப்புறம் எலக்ட்ரான் ஒன்று இருக்குது அப்படின்னாங்க, எலக்ட்ரான் அண்ட் புரோட்டான், அப்புறம் நியூட்ரான் ஒன்று இருக்குன்னு சொன்னாங்க. அப்புறம் அதை இன்னும் ஆராய்ச்சி பண்ணுறாங்க, இன்னும் ஆராய்ச்சி முடியலை. அந்த ஆராய்ச்சிக்குள்ள என்ன இருக்குது அப்படின்னு கேட்டால் ஸ்பேஸ் இருக்குது, வெற்றிடம் இருக்குது அப்படின்றாங்க. வெற்றிடத்தில் என்ன இருக்குது, ஏதாவது தெரியுதா பாருன்னா இன்னும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க, பார்க்கல. சயின்ஸ் பாவம், சின்ன குழந்தை. அது பார்த்து என்ன சொல்லுதுன்னா சரியா தெரியல, ஆனால் அதில் ஒரு ஒரு கருப்பாக ஒன்று இருக்குது. அது எப்படி இருக்குன்னா இப்படி இருக்கு, இப்படி இருக்குன்னு ஒரு ஒரு கம்ப்யூட்டர் அந்த படத்தை வரையுது. அந்த படத்தை பார்த்தா நடராச பெருமான் நிற்கிறார். அதனால நடராசரை யூரோப்பில் இருக்கிற ரிசர்ச் சென்டர்ல வாசல்லே வச்சிருக்காங்க. நம்ம ஊர்ல நடராசர் இல்லைன்னு சொல்றோம். தென்னாடுடைய சிவனே போச்சு. நடராசர் இப்போ நம்ம நிலாவில் நம்ம எங்கள் வீட்டில் சொல்லுவாங்க, சின்ன சின்ன வயசுல இருக்கும்போது பாட்டி சொல்லுவாங்க, அங்கே ஒரு பாட்டி உட்காந்துருக்கப்பாரு, நிலாவில் ஒரு பாட்டி இருக்குப்பாரு. நிலாவில் பாட்டி, எந்த பாட்டிக்கு எப்படி அவ்வளோ தூரம் தெரியுது? இன்னும் டெலஸ்கோப்பே சொல்லலை இதுக்கு. பாட்டி உட்காந்து குழந்தைக்கு சாதம் ஊட்டுற மாதிரி உட்காந்துருப்பாரு. அதான் மேலே இருக்குது பாரு கருப்பா, அதான் தலை. இது பாட்டி உட்காந்துருக்கிறது, இது குழந்தை. இப்போ நான் உன்னை மடியில் வச்சிருக்கேன்ல, அது போல் அங்கே ஒரு குழந்தைக்கு அந்த பாட்டி ஊட்டிக்கிட்டு இருக்கு அப்படின்னு எங்கள் பாட்டி எனக்கு கதை சொல்லுவாங்க. அதுபோல் அணு 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 அணுவை இன்னும் அணுவுக்கு அணுவாய் 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 இப்போ இருக்கிற மைக்ரோஸ்கோப் லெவலில் பார்த்தா உள்ளுக்குள்ளே என்னவோ பாட்டி சாதம் ஊட்டுற மாதிரி நிலாவில் எப்படி இருக்கோ உள்ளுக்குள்ளே நடராசர் ஆடுற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதை உறுதிப்படுத்துவதற்கு இன்னொரு 100 ஆண்டுகள் ஆகிவிடும். அதுக்குள்ளே உறுதிப்படுத்திடுவாங்க நடராசர் தான் ஆடுறார் அப்படிங்கிறத. நமக்கு இது முன்னாடியே தெரியும், வாழ்க்கையை வீணாக்க வேண்டாம். இந்த வாழ்க்கையிலே நமக்கு தெரியும் நடராசர் தான் ஆடிக்கிட்டு இருக்கார். அவன் கடவுள் அப்படின்னு சொல்லிட்டான். உள்ளுக்குள்ள நீ எவ்வளோ தூரம் போய் பார்த்தாலும், எத்தனை அணுக்கள் பார்த்தாலும், எத்தனை அணுக்களை நீ உடைச்சு பார்த்தாலும், எத்தனை மைக்ரோஸ்கோப் வச்சு பார்த்தாலும், எத்தனை டெலஸ்கோப் வச்சு நீ பார்த்தாலும், கடந்தும் சிவபெருமான், உள்ளேயும் சிவபெருமான், மைக்ரோஸ்கோப்லையும் சிவபெருமான். மைக்ரோஸ்கோப்ல பார்த்தா சிவபெருமான் தெரிஞ்சு நடராச பெருமான் தெரிவாரு. மேக்ரோன்னு டெலஸ்கோப்ல, பெரிய டெலஸ்கோப், இப்ப ஜேம்ஸ் வெப் டெலஸ்கோப்னு பேரு, JWTS, 70,000 கோடி ரூபாய் இந்த டெலஸ்கோப். அது மாதிரி இன்னும் நிறைய வரும். அந்த டெலஸ்கோப் ஒரு நாள் தூக்கி போட்டுருவாங்க, இன்னும் அதை விட பெருசா கொண்டு வருவாங்க, 1,00,000 கோடி டெலஸ்கோப் வரும். அது வந்தாலும் நடராச பெருமானின் திருநடனை தவிர வேற எந்த டெலஸ்கோப்பும் எந்த மைக்ரோஸ்கோப்பும் காமிக்க முடியாது. காமிச்சா எரர் அப்படின்னு அர்த்தம். இறைவன் முடிவில்லாத ஆற்றல் உடையவன். அவனுக்கு எவ்வளவு ஆற்றல் இருக்கு அப்படின்னா, இப்ப நமக்கு எவ்வளவு ஆற்றல் இருக்கு? இப்போ இந்த புத்தகத்தை தூக்கணும், தூக்கிடலாம். ஒரு 10 கிலோ ஏதோ அரிசி மூட்டையை தூக்கிடலாம். 20 கிலோ கஷ்டப்பட்டு தூக்கலாம், 50 கிலோ தூக்க முடியாது. அவ்வளவுதான் நம்ம ஆற்றல். எவ்வளவு தூரம் ஓடலாம்? கொஞ்சம் தூரம் ஓடலாம், அதுக்குள்ளே மூச்சு வாங்க. அவ்வளவுதான் நம்முடைய ஆற்றல். எவ்வளவு நேரம் பேசிக்கிட்டே இருக்கலாம், தண்ணி குடிக்காம 1.5 மணி நேரம் பேசலாம், அதுக்கு மேல பேச முடியாது. நம்முடைய ஆற்றல் ஒரு ஒரு பவுண்டரிக்குள்ள இருக்கிற ஆற்றல் இவ்வளவு ஒன்றுதான். இந்த கிணத்து தவளைங்கிற மாதிரி தான் நம்முடைய ஆற்றல். சிவபெருமானுக்கு எப்படி இருக்கும் ஆற்றல்? அவனுக்கு ஆற்றல் முடிவில்லா ஆற்றல், இன்ஃபைனைட், எட்டர்னல், முடிவில்லாத ஆற்றல் உடைமை.
அறிவித்தால் மட்டுமே அறியக்கூடிய உயிர்களுக்கு, நம்மை பற்றி அடுத்த பாடத்தில் படிக்க போகிறோம். இதுதான் முக்கியமானது. அறிவித்தால் மட்டுமே அறிவோம். நம்ம ஏன் உங்களுக்கு இந்த வகுப்பெல்லாம் எடுக்கிறோம்? அறிவித்தால் தான் உயிர்கள் அறியும் என்று கண்டுபிடிச்சிருக்காங்க அருளாளர்கள். அதனால தான் திருவாவடுதுறை ஆதீனத்தில் ஒரு மன்றமாக வச்சு திருமுறை மன்றம், சைவ சித்தாந்த மன்றம் அப்படின்னு சொல்லி ஒரு கிளை வகுப்புகள் எல்லாம் நடத்தி நூற்றுக்கணக்கான மன்றங்கள் வச்சு நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. உயிர்கள் அறிவித்தால் தான் அறியும். அறிவிக்கும் ஆற்றல் கொண்டவன் சிவபெருமான். ஒரு ஒரு என்ன சொல்றது, பக்கெட்டுக்கு தண்ணி வரணும்னா டேங்க்ல இருந்தால் தான் வரும். டேங்க்ல இருந்து தான் தண்ணி கீழே வரும். பக்கெட்ல இருந்து தண்ணி மேலே அதுவாக போகாது. டேங்க்ல இருந்து அதுவாக வரும். கிராவிடேஷனல் ஃபோர்ஸ், புவியீர்ப்பு விசை மூலமாக அதுவே வந்துடும். அதுபோல் இறைவனுடைய ஆற்றல் பேராற்றலாக இருக்கிறதுனால நம்முடைய ஆற்றல் அது பெரிய டேங்க் மாதிரி இருக்குது, வாட்டர் டேங்க் மாதிரி இருக்குது. அப்படி கூட சொல்லக்கூடாது. வாட்டர் டேங்க்னா அது 1000 லிட்டர் 2000 லிட்டர் கெப்பாசிட்டி ஆகிடுது. சிவபெருமானுடைய ஆற்றல் தான் பவுண்ட்ரி இல்லாதது, எண்ட்லெஸ்ன்னு சொல்லிட்டோம். ஸோ அப்படி ஒரு பேராற்றல்லேருந்து நம்ம இந்த சிறிய ஆற்றலுக்கு அதுலேருந்து தான் நமக்கு வர முடியும். அதனால இறைவன் அறிவிக்கின்றான். அசையாத பொருளான இந்த பிரபஞ்சத்தை, அசையாத பொருள், சூரியன் அசைகிற பொருளா? சூரியன் தனியாக அசையுமா? அது செய்யாது. அதை அசைக்கிறாங்க. அதுக்கு ஒரு ஆளை போட்டு, இப்போ ஒரு மாலில் லிஃப்ட் எல்லாம் இருக்கும், அந்த லிஃப்ட் ஆப்ரேட் பண்ணுறதுக்குன்னு ஒருத்தர் வச்சுருப்பாங்க. அவர் போட்டு சாவி எடுத்துட்டு போயிட்டாருன்னா லிஃப்ட் இயங்காது. அதுபோல் இந்த சூரியனை சுத்த வைக்கிறதுக்கு அங்கே ஒருத்தர் உட்கார வச்சுருக்கார். இங்கே போப்பா தர்சாமி, ரொம்ப சைவ சித்தாந்த சுடர் வகுப்புலாம் எடுத்து 1,00,000 பேரை படிக்க வச்சுருக்க, இனிமேல் அடுத்த சூரியன் நீ தான், சூரியன் இருக்கும், நீ சுற்றிக்கிட்டே இருது அப்படின்னு சொல்லி பெரிய பதவியாக கொடுத்துருவார். பேர் தான் பெரிய பேர். எங்கள் வீட்டுக்காரரு வேலை செய்கிறாரு, எங்கள் வீட்டுக்காரர் தான் பிரம்மா, எங்கள் வீட்டுக்காரர் தான் பெருமாள்னு சொல்லலாம். வேலை என்ன வேலை? சிவபெருமான் சொன்னதை செய்கிற வேலை. இந்த அடிமை வேலை செய்யறதுக்கு இங்கேயே சுதந்திர விழா ஆகஸ்ட் 15 சுதந்திர தினம் கொண்டாடிக்கிட்டு இருக்கலாம். முடிவில்லாத ஆற்றல் உடைமை, அறிவித்தால் மட்டுமே அறியக்கூடிய உயிர்களுக்கு அறிவிக்கும் ஆற்றல் கொண்டவன் சிவபெருமான். அசையாத பொருளை அசைக்க வைக்கின்றவன் சிவபெருமான். எந்த காலத்திலும் எதை வேண்டுமா, எந்த செயலை வேண்டுமானாலும் எந்த காலத்திலும் செய்ய வல்லவன் சிவபெருமான். இதனால்தான் அவன் அளவில்லா ஆற்றல் உடையவன் என்கிறார்கள். 4, இயல்பாகவே பாசம் இன்மை. பாசம்னா மலங்கள். இயல்பாகவே பாசம் இல்லாதவன் அவன். நம்ம இயல்பாகவே பாசத்திலே பிடிபட்டு இருக்கின்றோம். நம்முடைய உயிர், நம்முடைய உடலும் பாசம் தான். மலம், மாயை என்கிற பாசம் நம்முடைய உடல். நம்முடைய உயிர் ஆணவம் என்கிற பாசத்திலே கட்டுப்பட்டு இருக்கிறது. இந்த ஆணவத்தை இந்த மாயையில வச்சுக்கிட்டு நீக்கிறத கணக்கு வழக்கு எழுதுறவருக்கு பேரு கண்மார்னு பேர். புத்தர், சித்தர், பத்தர்னு சொல்ற மாதிரி இவருக்கு பேரு கண்மர்னு பேரு. சும்மா நானா வைக்கிறேன், புத்தகத்துல அப்படி இருக்காது. இந்த கண்மர் என்ன பண்ணுவாரு, கணக்கு எழுதிக்கிட்டே இருப்பார். எவ்வளோ ஆணவ மலம் குறைஞ்சிருக்கு, எவ்வளோ தூரம் மாயையை நீ இது மாயை நிலையற்றதுன்னு எவ்வளோ புரிஞ்சுக்கிட்டு இருக்க, இது புரிய புரிய இது குறையும், இது குறைய குறைய இது புரியும் அப்படின்னு கணக்கு வழக்கு, டேலின்னு சொல்லுவாங்க. அசட்ஸு, லயபிலிட்டி, வரவு செலவு, அதை ஈக்குவல் பண்ணுறது தான் டேலி. அதுபோல இறைவன் இயல்பாகவே பாசம் இல்லாதவன். உயிர்களை பிடித்திருக்கும் ஆணவம், கண்மம், மாயை ஆகிய 3 மலங்களும் இறைவனிடம் நெருங்க முடியாது. இந்த மலங்கள் நமக்குத்தானே தவிர அவனுக்கு கிடையாது. நல்லா தெரிஞ்சுக்கங்க. அவனுக்கும் ஏதாவது பிரச்சனை வருமோ? ராகு காலம்னு சொல்றாங்களே, அவனும் ராகு காலம் அவனையும் பாதிக்குமோ? அது சொல்லுவாங்க. ராகு காலத்துல கோயிலை மூடி வச்சிடணும், இந்த நேரத்துல அதை மூடி வச்சிடணும், அப்புறம் சாமிக்கு நாங்க அந்த தீட்டு கழிக்கிறோம். சாமிக்கு தீட்டை நீ எப்படி கழிப்ப? அனாதியில் மலங்கள் உயிரைத்தான் பற்றி இருந்ததே தவிர சிவபெருமானை அல்ல. அந்த வகையில் அனாதியில் இருந்த 3 பொருட்களான சிவம், உயிர்கள், மலங்கள், அதாவது பதி, பசு, பாசம் என்கின்றது ஆகியவற்றில் அதிக திறமை வாய்ந்தவன் யாரு? பதி அதிக திறமை வாய்ந்ததா, பசு அதிக திறமை வாய்ந்ததா, பாசம் அதிக திறமை வாய்ந்ததான்னு பார்த்தாக்க எல்லாருக்கும் தெரியும். இந்த கேள்விக்கு பதில் நம்ம எல்லாருக்குமே தெரியும். பதி தான் அதிக திறமை வாய்ந்தது, அதிக ஆற்றல் வாய்ந்தது, அதிக அறிவு வாய்ந்தது, எதை வேண்டுமானாலும் எப்போது வேண்டுமானாலும் செய்யக்கூடியது, தான் வேண்டிய உடம்பை தன்னுடைய சக்தியிலிருந்தே, அருள்ல இருந்தே, அது தனியா. இப்போ மைதா மாவு தனியா, சப்பாத்திக்கு மாவு தனியா, இட்லிக்கு மாவு தனியாங்கிற மாதிரி சிவபெருமானுக்கு எடுக்கிற உடம்புக்கு இந்த மாயை மாவு, இந்த மாவை அவர் பயன்படுத்துறது இல்லை. அவர் வேற மாவு வச்சிருக்கிறாரு அவருக்கு. அந்த மாவுக்கு பேரு அருள் என்று பெயர்.
அருள் சக்தி என்று பெயர். ஆக அந்த அருள் சக்தியை அவர் உடம்பா எடுத்துக்கலாம். என்ன மாதிரி உடம்பை வேண்டுமானாலும் அவர் எடுத்துக்கலாம். அடுத்தது முற்று உணர்வு உடைமை. உணர்வுல எல்லா பொருள்களையும் ஒரே நேரத்தில் அறியக்கூடியவன். அப்படி இருந்தால் தானே முடியும். இப்போ நான் இங்கே உட்காந்து உங்களுக்கு வகுப்பு எடுத்துக்கிட்டு இருக்கேன். என்னுடைய ஆஃபீஸில் என்ன நடக்குது அப்படின்னு இப்போ எனக்கு தெரியுமா? தெரியாது. அங்கே போனால் தான் தெரியும். தோட்டத்தில் என்ன நடந்துக்கிட்டு இருக்கு தெரியுமா? தெரியாது. அங்கே போனால் தான் தெரியும். ஆனால் சிவபெருமான் அப்படியா? இன்னைக்கு இங்கே வந்திருக்கிறாரு, அப்பர் பெருமான்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தாரு, சுந்தரர்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தாரு. அப்போ சூரியன் சந்திரன்லாம் சுற்றிக்கிட்டு இருந்துச்சா இல்லையா? யார் பார்த்தாங்க? அமெரிக்காவில் என்ன நடந்தது? பொழுது விடிஞ்சுதா இல்லையா? ஆப்பிரிக்காவில் இருக்கிற எறும்புகளெல்லாம் சாப்பிட்டுச்சா இல்லையா? கடலுக்கு அடியில் இருக்கிறதுக்கெல்லாம் இன்னைக்கு சாப்பாடு நேரத்துக்கு போச்சா? தூங்குறதெல்லாம் எழுந்திரிச்சிருச்சா? எழுந்ததெல்லாம் தூங்கிருச்சா? யார் பார்ப்பாங்க? சிவபெருமான். சிவபெருமான் அவர் மட்டும்தான் பார்ப்பார். எல்லா பொருள்களையும் ஒரே நேரத்தில் அறியக்கூடியவன். ஒரு என்ன சொல், இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான்னு சொல்லுவாங்க. கண்ணை கூட அவர் சிமிட்டுறது கிடையாது. சிவபெருமான் கண் சிமிட்ட மாட்டார்னு ஞானசம்பந்த பெருமான் சொல்லியிருக்காரு. அப்படி எல்லாத்தையும் ஒரே நேரத்தில் அறியக்கூடியவன். அண்ட சராசரங்களையும் அத்துணை அண்டங்களையும் அத்துணை அண்ட பகுதியின் உண்டை பிறக்கத்தையும் படைத்து நிலை நிறுத்தி அதை ஒரு நாள் ஒடுக்கி அதை ரெஸ்ட் கொடுத்து மறைத்து அதை ஒரு நாள் மீண்டும் வருவித்து, ஆக ஒடுக்குதலும் வருவித்தலும் ஒடுக்குதலும் வருவித்தலும் ஒரு தடவையும் ப்ரமோஷன் 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 அப்படி கொடுத்து இந்த உயிர்களை, எங்கேயோ கேவலத்தில் இருக்கிற உயிர்களை தன் மீது ஏற்றுக்கொள்கிறார் சிவபெருமான். நம்மெல்லாம் இப்போ ஒரு என்னதான் விஐபியாக இருந்தாலும், இப்போ என்னுடைய வீடு இருக்குது கந்தர்வக்கோட்டையில், நம்மளுடைய பிரதம மந்திரி என்னுடைய வீட்டுக்கு வர்றாரு அப்படின்னு சொன்னால் மேக்சிமம் என்ன பண்ணலாம் இல்லையா? அப்புறம் இங்கே உட்காந்துருப்பார், நான் இங்கே உட்காந்துருப்பேன், இல்லை கீழே உட்காந்துருப்பேன், ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டு இருப்பேன். ஆனால் அவரையே அப்படியே என் மேலே நான் ஏற்றுக்க முடியுமா? சிவபெருமான் உங்களையும் என்னையும் ஏற்றுக்கிறதுக்கு தயாராக இருக்கார். இறைவனோட இரண்டர கலத்தல் அப்படின்னா என்ன அர்த்தம்? இதை நான் பண்ணுறேன் வா வான்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு அவர். நமக்கு போகிறதுக்கு சந்தேகமாக இருக்கு. பண்ணுவாரா மாட்டாரா அப்படின்னு சந்தேகமாக இருக்கு. வேற எவனாவது ஒருத்தன் 1 லட்சம் போடுங்க 3 நாளில் 2 லட்சமா தர்றேன்னா அவனை பரவாயில்லையே, 1 லட்சம் 3 நாளில் 2 லட்சம் ஆக்கிட்டு அப்புறம் கடைசியாக 1 கோடி வேற தருவாராம். 1 கோடி ஆனவனா அவர் ஓடிடுவார். கோடின்னு சொன்னார்னா ஓடிடுவார்னு அர்த்தம். அவரை நம்புகிறோம், லட்சக்கணக்கில் பணத்தை கட்டு. சிவபெருமான் என்னோட இரண்டரை கலை வருக 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 என்று கூவி கூப்பிட்டுக்கிட்டு இருக்காரு. கொஞ்சம் சந்தேகத்திலே நின்றுக்கிட்டு இருக்கோம், போகலாமா வேண்டாமா போகலாமா வேண்டாமான்னு சொல்லி. பேரருள் உடைமை கொண்டவன் சிவபெருமான். பயன் கருதாது எந்த கைமாறும் எதிர்பார்க்காமல், சென்ற அழகிலே நம்ம பார்த்தோம், இறைவன் உயிர்கள் ஆணவமலை பிடியில் இருந்தப்போ உயிர்களா கேட்கல, சாமியை காப்பாத்துங்க, நான் உங்களுக்கு நமச்சிவாயை சொல்றேன், 108 முறை நமச்சிவாயை சொல்றேன், பஞ்சபுராணம் சொல்றேன், திருமுறைகள்லாம் பாடுறேன், என்னை காப்பாத்துங்க அப்படின்னு அப்போ சொல்லவே இல்லை. நமக்கு அப்போ திருமுறையே இல்லை. அப்பவே நமக்கு அவனே அருள் செய்தான். அவனாகவே. நாம் துன்பத்தில் இருக்கிறதே நமக்கு தெரியாது. சிவபெருமான் ஒருத்தர் இருக்கிறது நமக்கு தெரியாது. நான்கிறதே எனக்கு தெரியாது. உயிருக்கு தான் ஒரு உயிர் என்பதே தெரியாத நிலையில இருந்து, தான் ஒரு உயிர் பொருள் என்றே உயிருக்கு தெரியாத நிலையிலேயே சிவபெருமான் உங்களையும் என்னையும் கருவாய் கிடந்துன் கழலே நினையும் கருத்துடையேன், உருவாய் தெரிந்துன்றன் நாமம் பயின்றேன், நமச்சிவாய பயின்றேன் உனது அருளால், திருவாய் பொழிய சிவாய நம என்று நீரணிந்தேன், தருவாய் சிவகதி நீ பாதிரி புலியூர் அரணே. பாதிரி புலியூர்னா தில்லை, பாதிரி புலியூர் அரணே. அப்படி இறைவன் நமக்கு ஒண்ணுமே தெரியாதப்பவே நமக்கு கருணை செய்தவன். இன்று திருநீரு, உருத்திராக்கம், பஞ்சபுராணம், நமச்சிவாயம், பதிப்பசு பாசம், பிரதோஷ வழிபாடு, அடியார்கள் திருக்கூட்டம், அடியார்களின் நடுவில் இருத்தல், ஆலயங்கள் கட்டுதல், உளவார பணி செய்தல், இன்னைக்கு நம்மளை உதவி செய்யாம கண்டுக்காம போயிடுவானா? கடவுள் இல்லைன்னு சொல்றவன்கிட்ட கூட இந்த உதாரணத்தை சொல்லி பாருங்க, நம்ப மாட்டான். கேட்காதப்போ, கேட்கணும்னு தெரியாதப்போ இறைவன் நமக்கு உதவி செஞ்சார். இப்ப நம்ம கேட்கிறோம், செய்ய மாட்டாரா? பஞ்சபுராணம் பாடாதப்பவே உதவி செஞ்சார், பாடினா உதவி செய்ய மாட்டாரா? சைவ சித்தாந்தம் என்னன்னே நமக்கு தெரியாது. அப்போ
இப்போ சைவ சித்தாந்தம் பதி பசு பாசம் மூன்று முப்பொருள் உண்மை சைவன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா. இன்னைக்கு ஒரு வீடியோ அனுப்புறது கூட எனக்கு நேரம் இல்லை, ஓடிக்கொண்டே இருக்கிறேன். இன்னைக்கு ஒரு வயல்வெளியில வகுப்பு நடந்துகிட்டு இருக்கு. வயல்வெளியிலே வகுப்பு நடந்து கொண்டிருக்கிறது. என்ன வகுப்பு? சைவ சித்தாந்த வகுப்பு. அப்புறமா வீடியோ அனுப்புறேன். மனிதர்கள் அவன் காட்டும் கருணைதான் அவன் பேரருள், அறிவின் இயல்பு பிறர் துன்பம் கண்டு இறங்குதல். இது அண்டர்லைன் பண்ணிக்கங்க. கையில தரிசாமி அறிவாளியா அப்படின்னு உங்கள்கிட்ட யாராவது கேட்டா நீங்க உடனே ஆமாம்பிங்க. ஏன்? ஒரு இன்ஜினியரிங்ல ஆல் இண்டியா லெவல்ல கோல்டு மெடல் வாங்கியிருக்கிறார். இன்ஜினியரிங்ல பாஸ் பண்றதே கஷ்டம், அதுவும் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்ல பாஸ் பண்றதே கஷ்டம். அதுல போய் இந்தியாவுக்கே கோல்டு மெடல். சும்மா யூனிவர்சிட்டிக்கோ தமிழ்நாட்டு ஸ்டேட் ஃபர்ஸ்ட் கிடையாது, எல்லா ஸ்டேட்டு, தமிழ்நாடு, டெல்லி, பஞ்சாப், லூதியானா எல்லாத்துக்கும் சேர்த்து இந்தியாவுக்கே ஒரு கோல்டு மெடலிஸ்ட் அவர். எப்படி நீங்க அவர் அறிவில்லாதவர்னு சொல்ல முடியும்? அவர் எங்க எம்பிஏ படிச்சிருக்காரு தெரியுமா? அவர் எங்க எம்எஸ் படிச்சிருக்காரு தெரியுமா? அவர் பிஹெச்டி தெரியுமா? எல்லாத்துலேயும் நம்பர் 1 டாப் ரேங்க் ஹோல்டர் தெரியுமா? 1ஆம் வகுப்புல இருந்து 100ஆம் வகுப்பு வரைக்கும் அவர் தான் ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கியிருக்காரு தெரியுமா? எவ்வளோ பெரிய அறிவாளி தெரியுமா அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. ஆனால் அப்படி அளக்கக்கூடாது, அது தவறு. நான் அறிவாளியா என்றால் அறிவின் இயல்பு பிறர் துன்பம் கண்டு இறங்குதல். பிறரின் துன்பத்தை கண்டு என்னுடைய மனது இறங்குது என்றால் நான் அறிவாளி என்ற அர்த்தம். பள்ளிக்கூடமே படிக்காதவனாக இருக்கலாம், நான் வயல் வேலை செய்பவனாக இருக்கலாம், கீழ்த்தரமான தொழிலை செய்பவனாக இருக்கலாம். பிறரின் துன்பத்தை கண்டு நான் இறங்குகிறேன். வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் அப்படின்னு. ஒரு பயிர் வாடி இருந்தா என்ன கெட்டு போகுது நமக்கு? கோழியை கத்த கத்த அறுக்கிற நமக்கு, ஆட்டை கத்த கத்த அறுக்கிற நமக்கு பயிர் வாடுனா எக்கடா கெட்டு போகுது? நமக்கு என்ன? ஆக்கு டேஸ்டா இருந்தா போர். அப்படிப்பட்ட நமக்கு மற்றவருடைய துன்பத்தை கண்டு எவன் இறங்குகின்றானோ அவன் அறிவாளி. இந்த சர்டிபிகேட்டு, பட்டங்கள், காலேஜ் ஃபர்ஸ்ட், கோல்டு மெடல், அவன் அறிவாளி இல்லை, அவன் 0 என்று அர்த்தம். இதான் அளவுகோல். இதை வச்சு அளக்கணும். ஒருத்தர் அறிவாளியா இல்லையா? பிறர் துன்பம் கண்டு இறங்குறாரா? அறிவாளி. துன்பம் கண்டு கண்டுக்காம போயிடுறாரா? அறிவாளி கிடையாது. அடிச்சு சொல்லுங்க. எப்படி சொல்றீங்க? சைவ சித்தாந்த சுடர்ல ஐயா சொல்லியிருக்கிறாங்க. 7வது குணம் சிவபெருமானோட இயற்கை உணர்வு உடைமை. மனிதர்கள் இந்த உலக அறிவை நமக்கு என்ன, நம்மளுடைய அறிவெல்லாம் எப்படி வருது? இப்போ சைவ சித்தாந்தம் எப்படி கற்றுக்கிட்டோம்? முன்னாடி தெரியாது, இப்போ தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். எப்படி தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம்? படிக்கிறதுக்கு புத்தகம் இருக்குது, பார்க்கறதுக்கு வீடியோ இருக்குது, கேட்கறதுக்கு ஹெட்ஃபோன் இருக்குது, அதனால நம்ம கற்றுக்கிட்டோம். இப்போ அதை வச்சு தான் நம்ம ஒரு அறிவை பெற வேண்டியது இருக்குது. இந்த கண், காது, மூக்கு, நாக்கு, உடல் என்று சொல்லக்கூடிய ஞான இந்திரியங்கள், அறிவை தரக்கூடிய கருவிகள் மூலம்தான் ஜீவராசிகள் அறிவை பெற முடிகிறது. அது எந்த அறிவாக இருந்தாலும், ஆன்மீக அறிவாக இருந்தாலும், உலகியல் அறிவாக இருந்தாலும், அறிவை பெறணும்னா கண் இல்லாமல் நம்ம படிக்க முடியுமா? காது இல்லாமல் படிக்க முடியுமா? ஆனால் சிவபெருமான் கண்ணால தான் பார்ப்பாரா? சிவபெருமான் வர்றாரு, அவர் கண்ணால பார்த்து தான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அப்ப பின்னாடி நடக்கிறது அவருக்கு தெரியாதுன்னு அர்த்தமாயிடும். இப்போ இவர் சுந்தரருக்கு திருவெண்ணைநல்லூர்ல இவர் கேஸ் நடத்திக்கிட்டு இருந்தப்போ உலகத்துல என்ன நடக்குதுன்னே தெரியாம இருந்தாரா? உலகத்தை பார்க்கலையா அவரு? இறைவன் இயற்கை உணர்வு உடையவன். அவன் இந்த கண்ணு, காது, மூக்கு, நாக்க வச்சு பார்க்கறது இல்லை, நமக்காக அப்படி வந்து தோன்றுகிறாரு. கண்ணு, காது, மூக்கு, நாக்குன்னா தான் அடா நம்ம ஆளுப்பா அப்படின்னு சொல்றோம். இப்போ நம்ம இந்த பகுதிகள் எல்லாம் என்ன சொல்றாங்க? ஜாதி தான் முக்கியமா நினைக்கிறாங்க, சிவத்தை முக்கியமா நினைக்கிறது இல்லை. என்ன நீங்க நம்ம ஆளு அப்படின்னு ஒருத்தர் என்னை பார்த்தவர், நீங்க நம்ம ஆளுன்னு. அது என்ன நம்ம ஆளு? நம்ம ஆளு எனக்கு ஒண்ணுமே புரியல. உன்னை முன்ன பின்ன பார்த்ததே கிடையாது, நீ எப்படி நம்ம ஆளுன்னு சொல்ற? சிவனடியாரான்னு கேட்டேன். இல்ல நம்ம 2 பேரும் அந்த ஜாதி சொன்னாங்க. கடவுள் சிவஜாதி, அதுதான் நம்ம ஜாதி. சிவ வாழ்க்கை, அதுதான் நம்ம வாழ்க்கை. சிவ சிந்தனை, அதுதான் நம்ம சிந்தனை. சிவ பேச்சு, சிவ பாட்டு, அதுதான் நம்ம வாக்கு. சிவ செயல், சிவப்பணி, சிவ தொண்டு, சிவனடியார் தொண்டு, அதுதான் நம்மளுடைய செயல். எல்லாமே ஜாதி அடிப்படையில் போய்கிட்டு. சிவபெருமானுக்கு ஜாதியும் கிடையாது. இந்த கேட்டல், கண்ணு, காது, மூக்கு, நாக்க வச்சு அவர் பார்க்கறது கிடையாது.
சிவபெருமான் போன்ற ஐம்புலன்களின் துணை இல்லாமல் இயல்பாகவே தானாகவே அறியக்கூடியவன். கண்ணால பார்க்கணும்னு கிடையாது. அவன் அது அது என்ன எப்படி சொல்றது, சூப்பர் கம்ப்யூட்டர்னு சொல்லுவாங்க அந்த காலத்துல. அதெல்லாம் இப்போ போயிடுச்சு. சூப்பர் கம்ப்யூட்டரை விட சூப்பர் கம்ப்யூட்டர் நம்ம தலைவர் சிவபெருமான். மாயையை கொண்டுதான் அறிய வேண்டும் என்று அவசியம் இல்லை. நம்ம கண் மாயையால் செய்யப்பட்ட ஒரு பொருள் தானே இந்த கண்ணு. இது போல சிவபெருமானுக்கும் ஒரு கண் இருக்கு, நம்ம பார்த்துருக்குறோம். அந்த கண்ணை வச்சுதான் அவர் பார்க்குறாரு. அப்படியா, ஏ முருகா வந்திருக்கியா, சாப்பிட்டியாப்பா, ஏ விநாயகா என்ன உட்கார்ந்தே இருக்கிற, படு டைம் ஆயிடுச்சு அப்படின்னு அவர் குடும்பத்தை அப்படி பார்த்து பார்த்து நடத்திக்கிட்டு இருந்தாருன்னா அவருக்கு பேரு சிவபெருமான் கிடையாது. சிவபெருமான் மாயையை கொண்டு அறிய வேண்டாம், மாயையே அவன் விரிக்கிறவன் அவன்தான். அதை வச்சு அவன் எப்படி அறியணும்? இதான் நம் தலைவன். வரம்பில்லாத இன்பம் உடையவன். நம்முடைய இன்பத்திற்கு ஒரு வரம்பு உண்டு. நீங்க எந்த இன்பத்தை எடுத்துக்கிட்டாலும் சரி, நீங்க அடைந்த இன்பம்னு சொல்றதுலயே என்ன இருக்கு, அது முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம். சில பேர் ஐயா அந்த வகுப்பு அட்டன் பண்ணும்போது மனசு ஃப்ரீயா இருக்கு, நிம்மதியா இருக்கு, இறை சிந்தனையாவே இருக்கு, வகுப்பு முடிஞ்சிடுச்சுன்னா போச்சு, திரும்ப பழைய குருடி கதவை திரடின்னு ஆரம்பிச்சிருது அப்படின்றாங்க. அப்படிதான் நம்மளுடைய இன்பம் ஒரு எல்லை உடைய. எந்த இன்பத்தை எடுத்துக்கிட்டாலும் ஓகே. நீங்க குடிச்சா இன்பமா இருக்குன்னு குடிக்கிறாங்க நிறைய பேர். குடிச்சா எவ்வளவு நேரம் இன்பமா இருக்கும்? போதை இருக்க வரைக்கும் இன்பமா இருக்கும். போதை போயிட்டு வாமிட் வந்துருச்சுன்னா அப்பவே போயிடும். வாமிட் வரலன்னா கொஞ்சம் 1 மணி நேரம் கழிச்சு போகும். அதான் இன்பத்துக்கு அவ்வளவுதான். வேற நீங்க எந்த இன்பத்தை வேணாலும் எடுத்து பாருங்க, இந்த இன்பம் தொடர்ந்துகிட்டே இருக்கு அப்படி ஏதாவது ஒரு இன்பம் இருக்கா சொல்லு. பெத்த மகன்கிற இன்பம் கூட தொடர்றது கிடையாது. கல்யாணம் ஆயிட்டா கண்டுக்க மாட்டேன்ற மகன் சொத்துக்காக தாயை கழுத்தை அறுத்து கொண்டான்னு டிவியில போடுறான். இந்த பிள்ளைய பெத்து வளர்த்து படிக்க வச்சு தன்னை தியாகம் செய்து தனக்கு காஞ்ச தோசையை எடுத்துக்கிட்டு அவனுக்கு நல்ல தோசையை கொடுத்து, நமக்கு கருகின பொரியலை வச்சுக்கிட்டு அவனுக்கு நல்ல பொரியலை கொடுத்து வளர்த்து, அவன் ஒரு கத்தியை எடுத்து தன்னுடைய தாயை சொத்துக்காக அறுக்கிறான் என்றால் சமுதாயம் எந்த அளவுக்கு சீர்கெட்டு இருக்கிறது பாருங்க. மனிதாபிமானம் அப்படிங்கிறதே இல்லை. ஜீவ காருண்யம் பாங்க. ஜீவனை பற்றியே நினைக்கிறது இல்லை. கண்டதையும் அறுத்து சாப்பிட்டவன் கடைசியா அம்மாவோட கழுத்தையே அறுக்கிறதுக்கு தயங்க மாட்டேங்கிறான். வரம்பில்லாத இன்பம். சிவபெருமானுக்கு இருக்கிற இன்பம் எப்படிப்பட்ட இன்பம்? வரம்பில்லாத இன்பம். தந்தது உந்தன்னை கொண்டது எந்தன்னை சங்கரா ஆர்கொலோ சதுரர், அந்தமொன்றில்லா ஆனந்தம் பெற்றேன். சிவபெருமான் தன்னிட்ட இருக்கிறத கொஞ்சம் அப்படி லைட்டா ஒரு சாம்பிள் மட்டும் காமிச்சார். சாம்பிள் காமிச்சதுக்கே மாணிக்க வாசகர் சொல்லிட்டார், அந்தமொன்றில்லா ஆனந்தம் பெற்றேன். யாது நீ பெற்றது ஒன்று என்பார், என்னால உனக்கு என்ன பிரயோஜனம்? நயா பைசா பிரயோஜனம் கிடையாது. ஆனா உன்னால எனக்கு என்ன பயன் தெரியுமா? உன்னுடைய அந்த அந்தமில்லா ஆனந்தம், வரம்பில்லா ஆனந்தத்தை நான் பெற்றேன் அப்படின்னு சொல்றேன் மாணிக்க வாசகர். அப்படி இறைவனுடைய ஆனந்தம் அப்படிங்கிறது இன்ஃபைனைட் என்று சொல்வார்கள். இவ்வளவுதான் சொல்ல முடியாது. பிளிஸ், இன்ஃபைனைட் பிளிஸ், இன்ஃபைனைட் ஹாப்பினஸ். எந்த வகையிலும் தரத்திலோ அளவிலோ. நம்ம பிஸ்னஸ்ல என்ன இருக்கும், காசுக்கேற்ற தோசைன்னு ஒன்று சொல்லுவாங்க. தரத்தை நல்லா கொடுப்பா அப்படின்னா காசு ஜாஸ்தி ஆகும். இப்போ கார் இருக்கு, மாருதியில் ஒரு சின்ன கார் இருக்கு, அது ஒரு 7 லட்சத்துக்கு கொடுக்குறாங்க. மாருதியிலே 50 லட்சத்துக்கு ஒரு கார் இருக்கு. ரெண்டும் மாருதி கார் தான். ஏன் இது 7 அது 50? அது காசுக்கு ஏற்ற தோசை. அது போல சிவபெருமான் குவாலிட்டியில குறைகிறது இல்லை, குவான்டிட்டி அந்த எண்ணிக்கையிலையும் அளவுலையும் குறைவில்லாத பேரின்பம் உடையவன். இன்பத்திற்கு எல்லை துன்பம். அதை அண்டர்லைன் பண்ணிக்கங்க. துன்பம், அதாவது இன்பம் எவ்வளவு நேரம் நீடிக்கும்? நீங்க எதையாவது எடுத்து பாருங்க, உங்களுடைய இன்பம் எது ரொம்ப நாள் நீடிச்ச இன்பம்னு பாருங்க. எல்லா இன்பமும் முடிஞ்ச இன்பமா தான் இருக்கும். முதல்ல காலேஜுக்கு போகும்போது இன்பமா இருந்தது, கல்யாணம் பண்ண உடனே இன்பமா இருந்தது, குழந்தை பிறந்த உடனே இன்பமா இருந்தது. அப்படி நீங்க ஒன்னொன்னையும் நினைச்சு பாருங்க. சிலது 1 மாசம் இருந்திருக்கும், சிலது 1 நாள் இருந்திருக்கும், சிலது 1 வருஷம் இருந்திருக்கும், சிலது 10 வருஷம் இருந்திருக்கும். எல்லா இன்பங்களும் நம் வாழ்க்கையிலேயே முடிவுக்கு வரக்கூடிய இன்பங்கள். அதுதான் இதை சிற்றின்பம்னு சொல்றோம். எழுதிக்கங்க. நம் வாழ்நாளிலேயே இந்த இன்பங்கள் முடிந்து போயிடுது. இப்போ முடியாத இன்பம் வேணும், இப்போ ஸ்டார்ட் பண்ணா எனக்கு கடைசி வரைக்கும் எனக்கு அந்த இன்பம் இருக்கணும், அப்படி ஒரு இன்பம் வேணும்.
அப்படின்னா அது சிவபெருமானுடைய பேரின்பமாகத்தான் இருக்க முடியும். சிவபெருமான் இப்படிப்பட்ட 8 குணங்களை உடையவன். எதை வேண்டுமானாலும் அண்டர்லைன் பண்ணிக்கங்க, எதை வேண்டுமானாலும் உலகத்தை படைக்கணும், அழிக்கணும், அழிக்கிறதும் நீரால அழிக்கணும், நெருப்பால அழிக்கணும், காத்தால அழிக்கணும், சுனாமியால அழிக்கணும், நிலச்சரிவுல அழிக்கணும், பாம்பு போட்டு அழிக்கணும், எதுல வேண்டுமானாலும், எதை வேண்டுமானாலும், எப்போது வேண்டுமானாலும். ஆட்சியில் இருக்கும்போது தான் பவர்னு கிடையாது. 5 வருஷத்துக்கு அப்புறமும் அவர் செய்வார், 50 வருஷத்துக்கு அப்புறமும் செய்வார், நைட்டில் செய்வார், பகலில் செய்வார், அடுத்த 1000 ஆண்டுகள் கழித்து செய்வார், 1 கோடி ஆண்டுகள் கழித்து செய்வார். எதை வேண்டுமானாலும், எப்போது வேண்டுமானாலும், எப்படி வேண்டுமானாலும், எங்கே வேண்டுமானாலும், எத்தனை முறை வேண்டுமானாலும், எவ்வளவு பெரிதாக வேண்டுமானாலும் எல்லா மாதிரியும் உங்களுக்கு காமிச்சிருக்கு. வாட், வென், வேர், ஹவு, ஹூ, ஹவு மச் அப்படின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். அதுபோல் எத்தனை வேண்டுமானாலும், எப்போ வேண்டுமானாலும், எவ்வளவு பெருசாக வேண்டுமானாலும், எங்கே வேண்டுமானாலும் அப்படின்னு எல்லா வகையிலையும் செய்யக்கூடிய ஆற்றல் படைத்தவன் சிவபெருமான். இன்று முதல் வேறு தெய்வங்களை நீங்கள் கும்பிட வேண்டாம். கும்பிட வேண்டும் என்று உங்களுக்கு ஆசையாக இருந்தால் அந்த தெய்வத்திடம் இந்த பாடத்தை எடுத்துக்கொண்டு போய் நேரடியாக உட்கார்ந்து நல்லா குளிச்சுட்டு விளக்கேற்றிட்டு ஊதுபத்தி சூடமெல்லாம் ஏற்றிட்டு இந்த கேள்வியை கேளுங்க. சாமி, நீ தன்மை எத்தனா? வேறு யாருக்கும் சொல்ல வேண்டாம், எனக்கு மட்டும் சொல்ல. நீ தன்மை எத்தனா? நீ விரும்பியதை, நீ விரும்பியபடி, நீ விரும்பிய இடத்திலே, நீ விரும்பிய முறை, நீயே செய்து கொள்ளும் ஆற்றல். வேறு யாருக்கிட்டே நீ கேட்க வேண்டாம், வேறு யாருடைய ஒத்துழைப்பும் உனக்கு வேண்டாம். நீயே செய்வியா அப்படின்னு கேளுங்க. ஆமான்னு சொன்னா சிவன் மட்டும்தான் சொல்ல முடியும், வேற யாரும் ஆமா சொல்ல முடியாது. அப்போ நீயே ஒரு கையால் ஆகாதவன் அப்படிங்கும்போது நானே ஒரு கையால் ஆகாதவன், நான் என்னெல்லாம் முடியலன்னு உன்னிட்ட வர்றேன். நீயும் இப்படி ஒரு ஓட்டாண்டின்னு தெரிஞ்சதுன்னா நான் வந்திருக்கவே மாட்டேன். யார் இப்போ சரி, யார் இந்த தன்மை எத்தனை எனக்கு கொஞ்சம் காமி, அவன்கிட்ட அனுப்பிவிடு, நீ ரெக்கமெண்டேஷன் லெட்டர் கொடுத்து அவன்கிட்ட அனுப்பிவிடு அப்படின்னு கேளுங்க. ஓப்பனாக கேளுங்க. எத்தனையோ கோழி அறுத்திருக்கோம், இதை கூட அந்த சாமி செய்யலைன்னா என்ன இருக்கு? நீ தூய உடம்பு உடையவனா அப்படின்னு கேளுங்க. உன் உடம்பு எதனால் செய்யப்பட்டது? மாயையால் செய்யப்பட்டதா இல்லை அருளால் செய்யப்பட்டதா? உனக்கு ஆணவமல மறைப்பு உண்டா இல்லையா? நீ உயிரா இறைவனா? 2 தானே இருக்கு. பதின்னு ஒன்று இருக்கு, மீதி எல்லாம் பசுக்கள். அது யாராக இருந்தாலும். இப்போ நீங்க அந்த சாமி கிட்ட நீ பதியா பசுல ஒன்னா? பசுல பெரிய பசு, சீனியர் பசு, புத்திசாலி பசு, நிறைய புண்ணியம் செஞ்ச பசு, எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். ஆனா பசு பசு தானே. தங்கத்துல செஞ்சிருந்தான், தங்கத்துல பசுவை செஞ்சாலும் அது தங்க பசு தானே. தங்கத்துல பசுவை செஞ்சா அதுக்கு பேரு சிங்கம் ஆயிடுமா? ஆக அவர்கிட்ட கேளுங்க, நீங்க தூய உடம்பினா அருள் சக்தியா, நிலையாற்றலா, உடம்பு மாயையால் செய்யப்பட்டதா அப்படின்னு கேளுங்க. அந்த சாமி என்ன சொல்லுதுன்னு என்கிட்ட சொல்லுங்க. முடிவில்லாத ஆற்றல் உடையவனா, எதை வேணாலும், எந்த டிபார்ட்மெண்ட் எல்லாத்தையும் நீ கையில் போடலாமா, எல்லாத்தையும் நீ பண்ணலாமா அப்படின்னு கேளுங்க. இயல்பாகவே பாசமின்மை, இந்த ஆணவம், கண்மம், மாயைன்ற 3 பொருள் அனாதியிலேயே இருக்கு. எப்போ இருக்கு? அனாதியிலேயே இருக்கு. நீ எப்பத்திலிருந்து இருக்க? அவருக்கே தெரியாது பாவம். சிவபெருமான் மட்டும்தான் அனாதி, வேற யாரும் அனாதி கிடையாது. மற்றதெல்லாம் உயிர்கள். இன்னொரு உயிரை கும்பிட்றதுக்கு பதிலாக சிவத்தையே கும்பிட்டு போயிடலாமே. சாட்சிக்காரன் காலில் விழுறதுக்கு பதிலாக சண்டைக்காரன் காலிலே விழுந்துடலான்னு ஒரு பழமொழி இருக்கு. இவன் கையால் ஆகாதவனை கும்பிட்டு காலத்தை வீணாக்கிறதுக்கு பதிலாக எவனால செய்ய முடியுமோ அவனை கும்பிட ஆரம்பிச்சோன்னா அவன் நாளைக்கு செஞ்சுட்டு போறான். எல்லா வல்லமையும் படைத்தவன் நம்ம முன்னாடி உட்கார்ந்துருக்கிறான், அவன் வாவான்னு கூப்பிட்டுக்கிட்டு இருக்கான். அங்க போகாம என்னால இதுதான் முடியும்னு சொல்றவன்கிட்ட போய் கை கட்டிக்கிட்டு கியூல நின்றுக்கிட்டு இருக்கிறோம் நம்ம. நீ முற்றுணர்வு உடையவனா? இப்போ அமெரிக்காவில் இருக்கிறாங்களே அவங்களெல்லாம் நீ நீ காப்பாத்துறியா? உங்க கோயிலில் இந்த எல்லையில் இருக்கிற சாமிகிட்ட போய் இதை கேளுங்க. இப்போ இஸ்ரேலில் வந்து பாலஸ்தீனத்துக்குள்ள போர் நடத்துகிறாங்களே, அங்கேயும் நீ காவல் காக்குறியா? இல்லை நீ பாஸ்போர்ட்டு விசாவெல்லாம் வேணுமா நீ அங்கே போகிறதுக்கு? இல்லை நீ காலையில் அங்கே இருந்துட்டு இப்போ மத்தியானம் தான் நம்ம ஊருக்கு வந்தியா அப்படின்னு கேளு. இப்போது இதில் மேல் உலகத்தில் ஏதாவது பிரச்சனைன்னா நீ நீ காப்பாற்றுவியா அவங்கள அப்படின்னு கேளுங்க அந்த சாமிகிட்ட. பேரருள் உடைமையா நீ? எனக்கு என்னைக்கு நீ முதல்ல ஹெல்ப் பண்ணேன்னு எனக்கு சொல்லு, எனக்கு புரியவை.
எண்ணிக்கைன்னு சொல்லு. என்னைக்கு ஆடு கோழி அறுத்தனோ அன்னைக்கு எத்தனை கோழி அறுத்தனோ அதுக்கு ஏற்ற மாதிரி அப்படின்னா நீ சாமியே கிடையாது, ஆசான். இயற்கை உணர்வு அவனுக்கு வரம்பில்லாத இன்பமா? இது எல்லாம் 8ஐயும் ஒரு சாமியா கேளுங்க. 8லையும் எது எஸ் 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 எஸ். இங்க கேட்டாலும் எஸ், எங்க கேட்டாலும் எஸ், எப்ப கேட்டாலும் எஸ், எப்படி கேட்டாலும் எஸ், மிரட்டி கேட்டாலும் எஸ், கெஞ்சி கேட்டாலும் எஸ்ன்னு 8க்கும் ஸ்டிக் வந்ததுன்னா அவனுக்கு பெயர் சிவபெருமான் என்று பெயர். அவன் படத்தை மட்டும் வச்சுட்டு மற்ற படத்தெல்லாம் கொஞ்சம் கீழே இறக்கி கீழே இருக்கிற ஷெல்ஃபில் வச்சுக்கணும். சிவபெருமானுக்கு நிகர் யாரும் இல்லை. இதை தெரிஞ்சுக்கிட்டோம். ரொம்ப தெளிவாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். சிவபெருமானுக்கு நிகர் யாரும் இல்லை. நிகராகவே யாரும் இல்லைன்னா அவருக்கு மேல் யார் இருப்பாங்க? சொல்லவே வேண்டாம், யாரும் இருக்க முடியாது. அவனுக்கு நிகர் வேற யாரும் இல்லை. இப்போ இந்த சிவபெருமானுடைய 8 குணங்களில் அதை ஒரு வரிசைப்படுத்தணும்னா 1வது குணம், 2வது குணம், 3வது குணம், 4வது குணம், இந்த 4 குணங்களாகிய தன்வயமுடைமை, தூய உடம்புடைமை, முடிவிலா ஆற்றல் உடைமை, இயல்பாகவே பாசமின்மை அப்படிங்கிற 4 குணங்களும் எதை சுருக்கமாக சொல்லுதுன்னா அவன் ஒரு சத்து என்பதை சொல்லுகிறது. சத்து என்றால் அவன் வந்து சத்து பொருள் என்றால் அது அழிவில்லாதது என்று அர்த்தம். நிலையானது, அழிவில்லாதது, மாற்றம் இல்லாதது. மாற்றம்னா என்ன? இப்போ நம்ம கிளைமேட் பாருங்க, திடீர்னு வெயில் அடிக்குது, திடீர்னு மழை பெய்யுது. அப்போ கிளைமேட் நிலையானதா? இல்லை, மாற்றம் உடையது. கணவன் மனைவிக்கு இருக்கிற அன்பு நிலையானதா? இல்லை, மாறக்கூடியது. அம்மாவுக்கும் பிள்ளைக்கும் இருக்கிற அன்பு மாறக்கூடியது, நிலையானதா? இல்லை, அடிக்கடி மாறிக்கிட்டே இருக்கு. வேற நீங்க எந்த உறவை எடுத்துப்பாரு, நமக்கும் நாய்க்கும், நம்ம வீட்டு நாய் டாக், அதுக்கும் நமக்கும் இருக்கிற உறவு நிலையானதா? ஒரு நாள் நம்ம சிரிக்கும்போது அது முறைக்குது, நம்ம முறைக்கும்போது அது சிரிக்குது. எதெல்லாம் நிலையில்லாதது, எது நிலையானதுங்கிறத பார்க்கணும். சிவபெருமான் நிலையானவன், ஏன்னா அனாதின்னு நம்ம முதலே படிச்சிருக்கிறோம். இது நிலையானது, மாற்றம் இல்லாதது, எக்காலத்திலும் இருக்கக்கூடியது அப்படிங்கிறதெல்லாம் சத்து என்கின்ற கேட்டகரியில் அது வருது. இந்த வகையிலே அதை வகைப்படுத்தலாம். அடுத்ததாக சித்து என்கின்ற வகையிலே சித்துன்னா அறிவு. சித்தம்னு சொல்கிறோம் இல்லையா? சித்தம் கலங்கி போச்சு, சித்தம் அழகியார் பாடாரோ நம் சிவனை, சித்து வேலை செய்கிறது, சித்தத்திலிருந்து சித்தத்தில் உதிக்கிறது. சித்து என்றால் அறிவு. அறிவு சம்பந்தமான இந்த குணங்கள் எது இருக்குது அப்படின்னா, நான் மற்ற புத்தகங்கள் எல்லாம் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி போட்டிருப்பாங்க. நம்ம நூலில் நான் இந்த வரிசைப்படியை எப்படி வேணுமோ அப்படியே அமைச்சிருக்கேன். இந்த 1 2 3 4 சீரியல் நம்பர் போட்டது இந்த சத்து சித்து ஆனந்தத்துக்கு மேட்ச் ஆகுற மாதிரி இங்கே நானே ஆர்டர் பண்ணி போட்டிருக்கிறேன். ஸோ அதனால முதல் 4 ஞாபகம் வச்சுங்க, 4 3 1. முதல் இது நேர்முக தேர்வில் இந்த கேள்வி உண்டு. சத்து குணங்கள் எத்தனை? 8 குணங்களில் சத்துங்கிற குணம் எத்தனை? 8 குணம் யாருக்கு? நமக்கு இருக்கிற 8 குணத்தை சொல்கிறீங்களா? சாத்வீகம் தானே அப்படின்னு மாணவர் கேட்குறார் நேர்முக தேர்வில். அப்படி இல்லாமல் இந்த 8 குணங்களில் முதல் 4 குணங்கள் அவன் சத்து என்பதற்கு காட்டுகிறது. சத்துங்கிறதுனால தான் அந்த குணம், இந்த குணத்தினால அவன் சத்துன்னு நம்ம சொல்கிறோம். சிவபெருமான் சச்சிதானந்தன் எப்படி சொல்கிறோம்? அவன் சத்து சித்து ஆனந்தன்னு சொல்கிறான். அவன் சத்துன்னு எப்படி சொல்கிறோம்? எப்படி தெரியும் உனக்கு? அவன் சத்துன்னு எப்படி சொல்கிற? பகுத்தறிவாளன் கேட்டால் நம்ம எப்படி பதில் சொல்கிறது? சிவபெருமான் சச்சிதானந்தன்னு சொல்கிறீங்க, அவன் சத்துன்றதுக்கு என்ன ப்ரூஃப் இருக்குன்னு கேட்டால், 8 குணத்தில் முதல் 4 குணம் அவன் சத்துங்கிறது தான். தன்வயம் உடைமை, தூய உடம்புடைமை, முடிவில்லாத ஆற்றல் உடைமை, இயல்பாகவே பாசமின்மை, இதெல்லாமே அழியாத ஒன்றாக இருக்கிறது. ஆகையால் சத்து. அடுத்தது உணர்வு, தெரிதல், அறிவு சம்பந்தமாக இருக்குது. முற்றுணர்வு உடையது, இயற்கை உணர்வு உடையது, பேரருள் உடைமை உடையது. இது எல்லாமே அவன் அறிவு பொருள் என்பதை காட்டுகிறது. முன்னாடி ஒரு இடத்துல நான் சொன்னேன், இப்போது நான் அறிவாளியா அப்படின்னு கேட்டால் என் படிப்பை வச்சு சொல்லக்கூடாது, பிற உயிர்களுக்கு இறங்குபவன் தான் அறிவாளின்னு சொன்னோம். முன்னாடி நம்ம படித்தோம். இதே இதுதான் 6வது பாயிண்ட் குணம். பேரருள் உடைமையில் அறிவின் இயல்பு பிறர் துன்பம் கண்டு இறங்குதல். நான் அறிவாளியா நான் அப்படின்னா நான் என்ன படிச்சிருக்கேங்கிறது முக்கியம் இல்லை, நான் எப்படியெல்லாம் அரசியல் பேசுவேங்கிறது முக்கியம் இல்லை, யார் யாரோட சொந்த கதையெல்லாம் எனக்கு தெரியும் அப்படிங்கிறது முக்கியம் இல்லை,
பிற உயிரின் துன்பம் கண்டு நான் இறங்குகிறேனா? இறங்கினால் அறிவாளி, இறங்கலன்னா அறிவாளி இல்லை. ஆக இந்த பேரருள் உடைமை வரைக்கும் அவன் சித்து பொருள் என்பதை காண்பிக்கிறது. அடுத்தது வரம்பில்லா இன்பம் உடைமை. வரம்பில்லாத இன்பம், அவனுடைய இன்பத்துக்கு வரம்பு என்பது கிடையாது. ஆகையால் அந்த பேரானந்தம் அப்படிங்கிறத கடைசியா வச்சிருக்கிறோம். ஆக முதல் 4 அவன் சத்து என்பதை குறிக்கிறது. சத்து இப்போ கைலை துரைசாமின்றோம், இல்லை உடம்புன்னு சொல்றோம், மனிதர்னு சொல்றோம். மனிதர்னா என்ன? இது மாதிரி கழுத்துக்கு இருக்கும், கழுத்துக்கு மேலே தலை இருக்கும், அதுக்கு கீழே உடம்பு இருக்கும், அதுக்கு மேலே கால் இருக்கும். இதுதான் ஒரு மனித உடம்பு அப்படின்னு சொல்றபடி இதுதான் சிவபெருமான் 8 குணங்களை கொண்டவன் அப்படின்னா இந்த 4 குணங்களும் அவன் சத்து என்பதை காட்டுகிறது. இந்த 3 குணங்களும் அவன் சித்து என்பதை காட்டுகிறது. இந்த குணம் அவன் ஆனந்தமுடையவன், என்லெஸ் ஆனந்தம், பிளிஸ், இன்ஃபைனைட் பிளிஸ், அவனுக்கு சொந்தக்காரன் என்பதை காட்டுகிறது. அப்படிங்கிறத வச்சு இந்த சச்சிதானந்தம், சத்து சித்து ஆனந்தம், சத்து சித்து ஆனந்தம், சத்து சித்து ஆனந்தம், சத் சித்தானந்தம், சத்து சித்தானந்தம், சத் சித்தானந்தம், சத் சித்தானந்தம், சத் சித்தானந்தம், சத் சித்தானந்தம், சத் சித்தானந்தம், சச்சிதானந்தம், 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 சச்சிதானந்தம்னு யாருக்காவது பேர் வச்சிருந்தாங்கன்னா சிவபெருமானுடைய பெயர் அது. அந்த சத்துங்கிறது 4 குணங்களை குறிக்கிறது, சித்துங்கிறது 3 குணங்களை குறிக்கிறது, ஆனந்தம்ங்கிறது பேரானந்தம்ங்கிறத குறிக்குது. இந்த பேரானந்தம்ங்கிற ஒரு இயல்பு, பேரானந்தம்னா என்ன? முடிவில்லாத ஆனந்தம் எந்த சாமிக்கும் கிடையாது. நீங்க தான் கேட்க போறீங்களே இனிமே எல்லா சாமி எங்க போனாலும் எந்த கோயிலுக்குள்ள நுழைஞ்சாலும் இந்த சாமிகிட்ட கேளு. 8 குணத்தையும் வரிசையா படிச்சு இது எல்லாத்துலயும் டிக் வாங்குறியா இல்லையா சொல்லு. வாங்கினா கும்பிடுறேன், இல்லைன்னா இனிமே வரமாட்டேன்னு சொல்லிட்டு இருந்தோம். சிவபெருமான் 8 குணங்கள் கொண்டவன் என்பதை அறிந்து கொண்டோம். சிவபெருமான் நிர்குணன், குணமில்லாதவன், குணாதீதன் என்றெல்லாம் சொல்லப்பட்டுள்ளது. நூல்கள் எல்லாம் எப்படி சொல்லியிருப்பாங்க? மாணிக்கவாசகர் சொல்றாருல சிவபுராணத்துல, சொல்லற்கு அறியானை, அதாவது அவனை வார்த்தையால அவனை சொல்ல முடியாது. இப்படி தோடுடைய செவியன், விடை ஏறி, தூ வெண்மதி சூடி, காடுடைய சுடலை பொடி பூசி, என் உள்ளம் கவர் கல்வன், இதெல்லாம் எப்போ? தடத்த நிலையில நமக்காக பண்ணுது. இந்த உயிருக்காக அவர் உருவம் தாங்கி வந்தப்போ இதெல்லாம். அப்பதான் அந்த குழந்தைக்கு தெரியும் அவர் அருட்பெருஞ்சோதிப்பா, அவர் அருட்பெருஞ்சோதிப்பா, அருட்பெருஞ்சோதிப்பான்னா என்ன தெரியும் குழந்தைக்கு. அதனால தோடு போட்டிருப்பாரு, இதுல போட்டிருப்பாரு, இது பண்ணியிருப்பாரு, இது பண்ணியிருப்பாருன்னு அடையாளம் சொல்றாங்க. அதான் நம்ம பின்னாடி பார்க்க போறோம். சிவபெருமான் தன்னுடைய சொரூப நிலை என்று ஒன்று இருக்கு, அதனுடைய இயல்பான நிலை. அந்த நிலையில குணங்களுக்கு அப்பாற்பட்டவன். இப்போ சில சில தொழில்கள் சிலர் கடுமையாக இருக்கிற மாதிரி இருக்கும். உதாரணத்துக்கு சொல்கிறேன், எல்லா இடத்துலையும் அது பொருத்தம் இல்லை. இப்போ ஒரு காவல்துறையில் இருக்காங்க அப்படின்னா ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க, இல்லைன்னா அவங்களால அந்த டிசிப்ளினை மெயின்டைன் பண்ண முடியாது. ஸ்கூலில் டீச்சர் இருக்காங்கன்னா அவங்க சில டீச்சர் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க, இல்லைன்னா அந்த அந்த எதிர்பார்த்ததை பண்ண முடியாது. ஆனால் அந்த டீச்சர் ரொம்ப சாஃப்டானவங்களா இருப்பாங்க. ஒரு பையனை அடிச்சுட்டு முழங்கால் போட சொல்லு, ஏதோ ஒன்று பண்ணிட்டு அவங்க போய் உட்காந்து அழுதுகிட்டு இருப்பாங்க ஸ்டாஃப் ரூமில். அவனை போய் அடிச்சிட்டேன், அவனை போய் அடிச்சிட்டேன், அவனை போய் அடிச்சிட்டேன், நான் அடிச்சிருக்க கூடாது, அடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி. இப்போலாம் அடித்தா பையன் கேஸ் போடுவான், போடலைன்னா அவங்க அப்பா அம்மா அவங்க டீச்சர் மேலே கேஸ் போட்டுருவாங்க. அது அப்படி இருக்கு. ஆக சிவபெருமான் தன்னுடைய ஒரிஜினல் ஸ்டேட்டில் அவர் குணங்களுக்கு அப்பாற்பட்டவன். அதனால அவனை நிர்குணன்னு சொல்கிறோம். அதனால சில நூல்கள்லையோ சில இடங்கள்லையோ நம்முடைய திருமுறைகள்லையோ எங்கேயாவது அவனை நிர்குணன், நிமலன், விமலன் அப்படிலாம் சொன்னாக்க அதெல்லாம் சொரூப நிலையில அப்படின்னு அர்த்தம். ஆனால் அந்த தடத்த நிலையில நமக்காக இந்த செயல்பாடு அவன் செய்யும் பொழுது அவன் இந்த 8 குணங்களுக்கு ஆளாகிறான். அந்த 8 குணங்கள் இருக்கிறதா நம்ம அவனை பண்றோம். இப்போ சைவ சித்தாந்த ஆசிரியர் ஆகணும் அப்படின்னா பதிப்பசு பாச வகுப்பை என்னைக்காவது கந்தசாமியாக்கிட்ட அட்டன் பண்ணியிருக்கணும்னா, அப்படி அட்டன் பண்ணாம நான் எப்படி ஆசிரியர் ஆகிறது? அதுபோல சிவபெருமான் இந்த 5 தொழில்களை உயிர்களுக்காக செய்ய வேண்டும் அப்படிங்கும்போது இந்த உயிர்களுக்கு உடம்பை கொடுக்க வேண்டும், தனு கொடுக்கணும், கரணம் கொடுக்கணும், புவனத்தை கொடுக்கணும், அதுல போகத்தை கொடுக்கணும். இதெல்லாம் ஒருத்தன் பண்ணணும் அப்படின்னா அவனுக்கு அந்த பவர் இருந்தால் தானே பண்ண முடியும். இப்போ நம்முடைய முதலமைச்சர் இருக்காரு, தமிழ்நாட்டில் எதை வேணாலும் செய்யறதுக்கு அவருக்கு பவர் இருக்கு. அதே இது ஒரு விஏஓ இருக்காரு, தாலுகா ஆஃபீஸ் கிளர்க் இருக்காரு, அவருக்கு என்ன பவர் இருக்கு? அவருக்கு கொஞ்சம் தான் பவர். இந்த சிவபெருமானுக்கு எல்லா பவரும் அவருக்கு இருக்கிறதுனால அவனுக்கு தன்வயத்தன்கிறது ஒரு குணம் அப்படிங்கிறத நம்மளா அருளாளர்கள் லிஸ்ட் பண்ணி காமிச்சிருக்கிறாங்க.
சரி, இப்போ 5 தொழில் அவர் செய்கிறது. இந்த இந்த 5 தொழிலை செய்யும் பொழுது இந்த 8 குணங்கள் இருந்தால் தான் 5 தொழிலையும் செய்ய முடியும். இல்லைன்னா பிரம்மா மாதிரி எனக்கு தெரியாதுங்க, படைச்சு தருவேன், அவ்வளோதான். மீதி எல்லாம் அங்கே போய் பெருமாள்கிட்ட கேட்டு, பெருமாள் என்ன சொல்லுவார், அதெல்லாம் நமக்கு தெரியாதுங்க, படைச்சவனை படைச்சதை பற்றி ஏதாவது ப்ராப்ளம், படைப்பில் ப்ராப்ளம்னா அவனை போய் கேட்டுக்க, என் வேலை காக்கிறது தான். செத்து போயிடுவீங்க அப்படின்னா அது அவனை போய் கேட்டுக்க, என் வேலை காக்கிறது தான். உயிரோடு இருக்கும்போது நான் பார்த்துக்கிறேன். ஓகே, உயிரை கொண்டு வர்றது அதெல்லாம் பிரம்மாட்ட கேட்டு, உயிரை எடுத்துக்கிட்டு போகிறது உருத்திரன்ட்ட போய் கேட்டு, கொடுத்தியா பார்த்துக்கிறேன். அது மாதிரி இருந்தாக்க இந்த 8 குணங்கள் தேவையில்லை. 1-2 குணம் இருந்தால் போதும். இந்த 8 குணமும் இருந்தால்தான் இந்த 5 தொழில்களையும் தான் நினைத்தபடி செய்ய முடியும். இல்லைன்னா ஒருத்தரையும் பிரம்மா இப்படி ஒரு ஆன்மா இருக்கு, கொஞ்சம் பாவமெல்லாம் செஞ்சிருக்கு, அதை நம்ம என்னவா படைக்கலாம், நான் அதை குருவியாக படைக்கலான்னு நினைக்கிறேன், நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நோ நோ நோ, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், உன் வேலையை பார், நான் எப்படி படைக்கணும்னு எனக்கு தெரியும் அப்படின்னு பிரம்மா சொன்னான்னா, இப்போ சிவபெருமான் என்ன தன்மையத்தானா? பிரம்மா பேச முடியாது. எஸ் சார், எஸ் சார், அப்படியே ஆகட்டும். என்ன சொல்றது, அப்படியே ஆகட்டும், அப்படியே ஆகட்டும், அப்படித்தான் சொல்ல முடியுமே தவிர மாற்றி சொல்ல முடியாது. உயிர்களுக்கு இருக்கக்கூடிய சாத்விக குணம், ராஜச குணம், தாமச குணம் அப்படிங்கிற 3 குணங்கள் உயிர்களுக்கு இருக்கு. இதை பற்றி பின்னாடி படிக்க போகிறோம். இந்த குணங்கள் எல்லாம் நம்முடைய அசுத்த மாயையிலேருந்து பிரகிருதிங்கிறத நம்ம உடம்புல உயிரில் சேர்க்கறதுனால இந்த குணங்கள் நமக்கு வருது. சிவபெருமானுக்கு தான் ஏற்கனவே இந்த மாயையே சேர்க்கலையே அவனுக்கு. அப்புறம் மாயையில் ஒரு பகுதியாகிய பிரகிருத்தின்றது நிச்சயமாக அவனுக்கு சேரலை. அதனால இது சேர்ந்திருந்தாதான் அந்த பிரச்சனை வரும். அதனால நமக்கு சேர்ந்த மாதிரி மாயை அவனுக்கு சேரலை. அதனால அவனுக்கு இந்த 3 குணங்களும் கிடையாது. அதனால அவனை நிர்குணன், குணம் இல்லாதவன், குணமில்லின்னு சொல்கிறான். அது பொருள் என்ன, அவனுடைய ஒரிஜினல் ஸ்டேட்டில் எந்த குணத்துக்கும் அவன் நம்ம டிஃபைன் பண்ண முடியாது, குணம் இல்லாதவன். 5 தொழில்கள் செய்ய வரும் பொழுது இந்த 8 குணங்களை கொண்டு அவன் செயல்படுகிறான். அதான் நமக்கு பாடம். உயிர்களை உய்விப்பதற்காக இறைவன் தடத்த நிலையிலிருந்து 5 தொழில் செய்கின்றான். இவை படைத்தல், காத்தல், அழித்தல். அழித்தல் அல்லது ஒடுக்குதல். மாணவர்கள் நேர்முக தேர்வில் சொல்லும்போது அழித்தல், ஒடுக்குதல், அருளல், படைத்தல், இன்னும் ஒன்று, ஐயா இன்னும் ஒன்று என்ன அப்படின்னு என்னகிட்டே கேட்கு. இதுவா தேர்வு? படைத்தல், காத்தல், அழித்தல் அல்லது ஒடுக்குதல். அழித்தல்ங்கிறது என்னவோ ஒரு பயப்படுற மாதிரி இருக்குங்கிறதுனால அதை ஒடுக்குதல்னு சொல்கிறோம். சைவ சித்தாந்தத்தில் அழித்தல்னா சர்க்காரியவாதம் என்ன சொல்லுது? உள்ளது அழியாது சொல்லுது. ஆக உள்ளதை அழிக்க முடியாது, மாயையை அழிக்க முடியாது, அதை ஒடுக்கலாம். பலூனு ஊதலாம், காற்றை இறக்கலாம், வேண்டிய போது ஊதலாம், இல்லாதப்போ ஆஃப் பண்ணிக்கலாம். நம்ம மொபைலில் நெட்டு வேணுங்கும் போது ஆன் பண்ணிக்கிறோம், வேண்டாதப்போ ஆஃப் பண்ணுற மாதிரி சிவபெருமான் வேணும்னா இந்த உலகத்தை விரிச்சுக்கலாம், வேண்டாட்டி சுருக்கிக்கலாம். இதைத்தான் அவர் பண்ணலாமே தவிர மாயையை இல்லாமல் பண்ண முடியாது. ஆக இந்த படைத்தல், காத்தல், அழித்தல் இதெல்லாம் அவர் செய்கிறாரு. 5 தொழில்களையும் யாரை வச்சு பண்ணுறாரு? படைத்தல் தொழிலை பிரம்மாவை வச்சு செய்கிறாரு, காத்தல் தொழிலை திருமாலை வைத்து செய்கிறார். ஒடுக்குதல், காத்தல் திருமால் அப்படின்னு சொல்லிட்ட பின்னாடி திருமால் தான் சிவபெருமானையே காக்குறாருன்னு சொல்ல முடியுமா? திருமால் இந்த 5 பேர்ல ஒருத்தர். அவரால் படைக்க முடியாது, அவரால் அழிக்க முடியாது, அப்படிதானே? இந்த டிபார்ட்மெண்ட்டு இவர், இந்த டிபார்ட்மெண்ட்டு இவர். அப்படி வேணும்னா அவங்கள்ட்ட சொல்லி தான் அந்த காரியத்தை நடத்திக்கலாமே தவிர இவருக்கு அந்த ஆற்றல் கிடையாது. நானே போய் படைச்சுக்கிறேன், நானே உயிர்களை அழிச்சுக்கிறேன், இனிமேல் சிவபெருமான் வேண்டாம் அப்படிலாம் சொல்ல முடியாது. அது எப்படி 5 தொழில்களில் ஒரு தொழிலை செய்யக்கூடியவர் எப்படி அவர் தான் நம்பர் 1ன்னு நம்ம சொல்ல முடியும்? லாஜிக்கே இல்லையே. இப்போ மீதி 4 பேர், அப்போ யாரோ ஒருவன் இந்த 5 பேருக்கும் வேலை கொடுக்குறவன் ஒருத்தன் இருக்கணும், பாஸ் இருக்கணும். இப்போ நம்மளுடைய மந்திரிகள் இருக்காங்க அப்படின்னா இவங்களுக்கெல்லாம் முதல் மந்திரி இருக்கிறாரு, அதனால இவங்க அவர் சொல்கிறபடி நடக்கிறாங்க. பிரதம மந்திரி இருக்கிறாரு, அவருக்கு கீழே மந்திரிகள் இருக்காங்க, மந்திரிகள் எல்லாம் எப்படி செயல்படுறாங்க? பிரதம மந்திரி சொல்கிறபடி செயல்படுறாங்க, மாற்றி செயல்பட முடியாது, மாற்றி செயல்பட முடியாது. டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டர் இன்னைக்கு கப்பல் நீங்கள் போகக்கூடாதுன்னு சொல்லி துறைமுகத்தை நான் நிறுத்தி வச்சிருக்கேன்லாம் சொல்ல முடியாது. அவர் டிபார்ட்மெண்ட்டாக இருந்தால் சொல்லலாம், ஆனால் வாய முடிட்டு பேசாமல் இருக்கு. இல்லை நான் பெரிய மந்திரி, நீ மந்திரியாக இருந்தால் வேறு டிபார்ட்மெண்ட் மந்திரிப்பா, ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு நீ மந்திரி, உலகத்துக்கு மந்திரி நான்.
அதுபோல படைத்தலுக்கு நீ மந்திரிப்பா, காத்தலுக்கு நீ மந்திரி, ஒடுக்குதலுக்கு நீ மந்திரி, மறைத்தலுக்கு நீ மந்திரி, அருளுதலுக்கு நீ மந்திரி. உங்க எல்லாருக்கும் இந்த மந்திரிகளுக்கெல்லாம் தலைவன் யாரு? சிவபெருமான். ஆக இந்த படைத்தல், காத்தல், ஒடுக்குதல் இது எல்லாமே வந்து இந்த 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 உடலுக்கு தானே நம்ம சொல்றோம். உடலை படைக்கிறாரு, உடலை காக்கிறாரு, உடலை அழிக்கிறாரு. உயிரை அழிக்கல, உயிர் எப்போதுமே இருக்கு. முன்னாலேயும் இருந்தது, இந்த உடலுக்கு முன்னாலேயும் அது இருந்தது. உண்மைதானே அது? இந்த உடல் இருக்கும்போதும் அது இருக்குது. உண்மைதானே அது? இந்த உடல் போன பின்னாடியும் இந்த உயிர் இருக்கும். உண்மைதானே அது? உயிர் அனாதி பொருள். அப்போ இந்த உடல் வந்து ஒரு சட்டை மாதிரி. இப்போ நான் இந்த ஷர்ட் போட்டிருக்கிறேன், கொஞ்ச நேரம் கழிச்சு வேறு ஷர்ட் போடுவேன், அப்புறம் நைட்டுக்கு வேறு ஷர்ட் போடுவேன், நாளைக்கு காலையில் வேற போடுவேன். அதுபோல் இந்த பிறவி இந்த தடவை கையில துரைசாமியாக மனுஷனாக கந்தரவக்கோட்டையில் பிறந்திருக்கேன். அடுத்த முறை வேற எங்கேயாவது நான் வேற ஒரு பிறவியை பிறப்பேன், அடுத்த முறை வேற ஒரு பிறவியை பிறப்பேன். உடம்பு மாறிக்கிட்டு இருக்கு. இந்த உடலை படைத்தல் சிவபெருமான் சொன்னபடி என் உடலை படைத்தல் பிரம்மா, சிவபெருமான் சொன்னபடி என்னை காத்தல் விஷ்ணு, சிவபெருமான் சொன்னபடி என்னை ஒடுக்குதல் ஊர்த்திரன். ஆக இப்படிதான் சொல்லி சொல்லி பழகணும். படைக்கும் கடவுள் பிரம்மா, காக்கும் கடவுள் அப்படிலாம் சொல்லக்கூடாது. சிவபெருமானின் ஆணைப்படி படைக்கும் கடவுள் பிரம்மா, கடவுள்னு கூட சொல்லக்கூடாது. ஏன்னா அவர் கடந்து இல்லை, சிவபெருமானே கடக்கல, அப்புறம் அவரையும் கடந்து எப்படி வெளியில போறது? இப்போ அவரை கடவுள்னு சொல்ல முடியாது. கடவுளுங்கிற இலக்கணத்துக்குள்ள வரல, வேணா தெய்வம்னு சொல்லிக்கலாம். தெய்வத்துல சிறு தெய்வத்தை விட்டுட்டு அவரை வேணா பெரு தெய்வம், ஈரடியாலே மூவுலகு அளந்து மணிக்கவாசகர் சொல்றாரு. இங்க ஒரு கால், அங்க ஒரு கால், உலகளந்த பெருமாள்னு பேர் அவர். தத்துவங்கள் 24க்கு மட்டும் அவர் அதிகாரம். 24 தத்துவங்களுக்கு மேல அப்புறம் 7 வித்யா தத்துவம் இருக்கு, அதுக்கப்புறம் 5 சிவ தத்துவம் இருக்கு, அதுக்கப்புறம் பரசிவம் இருக்கு, பரலோகத்தில் இருக்கின்ற பரமபிதாவாகிய அவர் இன்னும் அதுக்கு மேல இருக்கிறார். அங்கெல்லாம் இவங்க போக முடியாது. மறைத்தல் அப்படிங்கிறது உடம்பு போயிடுது இல்லை, உயிர்ல நடக்கிற காரியம் இது. உடம்புல மறைக்கல, உயிர்ல மறைக்கிறது. அதனால மறைத்தல் தொழில் உயிர்ல நடக்குது. அது திரோதானம், மரக்கருணை, மறைப்பு சக்தி, மறைப்பு ஆற்றல்னு சொல்றோம். இந்த நமசிவாய அப்படிங்கிறதுல நங்கிறது சொல்றமே, அந்த நாவும் இந்த 5 தொழில்களில் வரக்கூடிய மறைத்தல் அப்படிங்கிறதும் ஒன்று தான். இது வேற அது வேற கிடையாது, ஞாபகம் வச்சுக்கோங்க. அங்கே எப்படி மறைக்கும் சக்தி, அருளும் சக்தி. இங்கே தொழிலில் வரும் பொழுது முதல்ல இது 3 தான் இருக்குது மாயையில். இது உயிருக்கு மறைக்கிறது, அறிவை அனுபவத்தை கொடுக்கறதுக்காக மறைக்கிறது, உயிரை அறிவை விளக்கம் செய்கிறது. இதெல்லாம் வந்து உயிரில் நடக்கிறதுனால தனியாக கொடுத்துருக்குறோம். இதெல்லாம் நேர்முக தேர்வில் இதை கேட்போம். மாயையில் நடக்கின்ற தொழில்கள் எத்தனை அப்படின்னு கேட்போம். 3 தொழில்கள் சொல்லணும். மறைத்தல் தொழில் மாயையில் நடக்கின்றதா, உயிரின் அறிவில் நடக்கின்றதா என்றால் ஒடுக்குதல் தொழிலா? ஒடுக்குதல்னா உடலைத்தானே ஒடுக்குறாரு, உயிரை ஒடுக்க முடியாது. உயிரை யாரும் ஒடுக்க முடியாது. ஆக இவங்கெல்லாம் நிச்சயமா பண்ண முடியாது. நம்ம அதை தெரிஞ்சுக்கணும். உயிர்களுடன் ஒன்றாயும் உடனாயும் வேறாயும் இருந்து செயல்படுகின்றான். உயிர்களின் பக்குவ நிலைக்கு ஏற்ப சரியை, கிரியை, யோகம், ஞானம் இதெல்லாம் நம்ம பின்னாடி படிக்க போகிறோம். ஒன்றாயும் உடனாயும் வேறாயும் அப்படிங்கிறதுல இறைவன் உயிர்களுக்கு இந்த 5 தொழிலை செய்து படைத்து காத்து அப்படி செய்யும் பொழுது உயிர்களுக்கு அறிவை உண்டாக்குவதற்காக முதல்ல அவர் ஒரு உருவம் தாங்கி வருகிறார். ஆரம்ப நிலையில் அந்த சரியை அந்த நிலையில் இருக்கிறவங்களுக்கு உருவம் தாங்கி இருந்தால் தான் தோடுடைய செவியன். சிவபெருமான் எப்படி இருப்பார்? பாம்பு இருக்கும், இது இருக்கும், புலித்தோல் போட்டிருப்பாரு அப்படின்னு ஒரு உருவத்தை வைத்து தான் நம்ம அதுக்குள்ள உயிர் இருக்கு, உயிருக்குள்ள ஒரு சிவபெருமான் இருக்கிறாரு அப்படின்னு நம்ம போக முடியும். தூளத்தை வைத்து தான் சூக்குமத்தை நம்ம தெரிந்து கொள்ள முடியும். அதனால இறைவன் தூளமாக ஒரு சூப்பர்ஃபிஷியலாக ஒரு வெளிப்படும் தன்மையாக புலன்களுக்கு கண்களுக்கு தெரிகிற மாதிரி ஒரு உருவத்தை தாங்குறார். அதுதான் பல உருவங்கள் இருக்கார். மூர்த்தம்னு சொல்லுவோம் நம்ம. பொதுவானது நடராஜர், தியாகராசர்லாம் சொல்கிறோம். அதுக்கு அடுத்ததாக உருவமாக இருக்கிறார். உருவம் கண்ணு காது மூக்கு அப்படின்னு இல்லாமல், ஒன்றும் இல்லை அப்படிங்கிற நிலையும் இல்லாமல் ஏதோ ஒன்று இருக்கிறது, ஆனால் தோடுடைய செவியனா தெரியல அப்படிங்கிறது உருவம் என்பது. அது சிவலிங்க நிலை. அருவம் என்பது லிங்கத்தையே நம்ம பார்க்க வேண்டாம், நம்ம வீட்டிலேயே இருந்துக்கிட்டு உள்ளேயே நம்ம பார்த்துக்கலாம். இறைவன் இருக்கிறாரு, ஓகே இறைவன் பேசுகிறாரு, நம்ம இறைவன்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கோம், அவர் சாப்பிட்டுட்டாரு, நம்மளை சாப்பிட்டியான்னு கேட்குறாரு, ஜூஸ் குடிக்கிறியா டை குடிக்கிறியான்னு கேட்குறாரு அப்படின்னு நம்ம அப்படியே இறை சிந்தனையிலேயே இறைவனோடவே இரண்டரை அப்படியே அவனோட பேரானந்தத்திலேயே நம்ம திளைத்து கொண்டு இருக்கிறோம் அப்படின்னா அதுக்கு பேர் அருவநிலை என்று பெயர்.
இப்படி 3 நிலைகளில் இருந்து சிவபெருமான் உயிர்களுக்கு தகுந்த மாதிரி அறிவு செய்கிறான். இப்போ நான் உங்களுக்கு இந்த வகுப்பு எடுக்கிறதுனால இப்படி எடுக்கிறேன். வேற இப்போ வெளிநாட்டினருக்கு எடுக்கணும், அவங்களுக்கு தமிழ் தெரியாது அப்படின்னா அவங்களுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், ஆங்கிலத்தில் இந்த வகுப்பு எடுப்போம். ஏன் அவங்களுக்கு ஆங்கிலத்தில் எடுக்கிறாரு, நமக்கு தமிழில் எடுக்கிறாருன்னா, அவங்களுக்கு தமிழ் தெரியும் அதனால தமிழில் எடுக்கிறாரு, அவங்களுக்கு தமிழ் தெரியாது அதனால ஆங்கிலத்தில் எடுக்கிறாரு. நம்ம சைவ சித்தாந்த சுடர் இந்த பாடமே ஆங்கிலத்தில் டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுத்துருக்குறோம். ஏன் சில பேருக்கு அதுதான் புரியுது. இப்போ சில பேருக்கு உருவமாக இருந்தால் தான் கும்பிட ஆரம்பிப்பாங்க அப்படின்னா சரி ஓகே உருவம் தாங்கிக்கிறேன். சில பேர் அப்படிலாம் இல்லை, உருவத்தில் பார்த்து தெளிஞ்சிட்டாங்க, மனசுக்குள்ளே பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா சரி ஓகே நான் சிவலிங்கமாக இருந்து அருள் செய்கிறேன் அப்படின்னு உயிரோட பக்குவத்துக்கு ஏற்றார்கள். சிவபெருமானுக்கு ஆசை கிடையாது, சிவபெருமானுக்கு தான் நடராசராக வந்து ஆடணும்னு ஆசை கிடையாது. உயிர்களுக்காகத்தானே அவர் வேலையை செய்கிறார், இல்லைன்னா அவருக்கு வேலை கிடையாது. கம்பெனியை விட்டு தூக்கிட வேண்டியதான், அவர் டிஸ்மிஸ் பண்ணிடலாம், ரிட்டையர்மெண்ட் கொடுத்துடலாம். உயிர்களெல்லாம் முத்தி அடைஞ்சிருச்சுன்னா சிவபெருமானுக்கு என்ன வேலை? அவன் குடும்பத்துக்கே வேலை கிடையாது, பார்வதிக்கும் வேலை கிடையாது, முருகனுக்கும் வேலை கிடையாது, கணபதிக்கும் வேலை கிடையாது. அதனால தான் லேட் பண்ணிக்கிட்டே இருக்காரு என்னவோ தெரியல. சரி, இது வரைக்கும் நம்ம பார்த்ததை பார்ப்போம். சிவபெருமான் 8 குணங்கள் கொண்டவர் அப்படின்னு பார்த்தோம். அந்த 8 குணங்களும் வரிசைப்படி நம்ம பார்த்தோம். அதில் நல்லா மெமரைஸ் பண்ணிக்கங்க. முதல் 4 குணங்கள் அவன் சத்து என்பதை காட்டுகிறது. அடுத்த 3 குணங்கள் அவன் சித்தாக இருக்கிறான், அவன் சித்து அப்படிங்கிறதுக்கு ப்ரூஃப். இந்த 3 குணங்கள் இருக்கிறது. கடைசியாக இருக்கின்ற பேரானந்தம் அப்படிங்கிற குணம், அவன் ஆனந்தமாக இருக்கின்றான். அப்போ சத்துவாக இருக்கின்றான், சித்துவாக இருக்கின்றான், ஆனந்தமாக இருக்கின்றான். சத்து சித்து ஆனந்தன் சச்சிதானந்தன் அப்படின்னு சிவபெருமானுடைய 8 குணங்களை நம்ம புரிஞ்சுக்கிறோம். இதெல்லாம் நீங்கள் வேறு சில வகுப்புகளில் நீங்கள் 1 வருஷம் படித்தாலும் இந்த தெளிவு வராது. எது தெளிவோ அந்த அந்த ரூட்டில் போய் அதை மட்டும் எடுத்து உங்களுக்கு கொடுத்துட்டோம். எது தெரியாதோ, எது கஷ்டமோ, எது குழப்பமோ அதெல்லாம் நீக்கிட்டு பலாப்பழத்தில் சொலையை மட்டும் உங்களுக்கு கொடுக்குற மாதிரி இந்த சைவ சித்தாந்த சுடர் இருக்குது. பலாப்பழத்தை அப்படியே கொடுத்து சொலையை சாப்பிடு அப்படின்னா நீங்கள் சாப்பிட மாட்டீங்க. அதுக்காக அப்படி பண்ணியிருக்கோம். சிவபெருமானுக்கு 8 குணங்கள் இருக்குது. அந்த 8 குணங்கள் இந்த ஆர்டரில் இருக்குது. தன்வயத்தன் தூய உடம்பினன் இந்த ஆர்டரில் இருக்குது. அதில் முதல் 4 சத்து, அடுத்தது 3 சித்து, அடுத்தது 1 பேரருள் உடைமை, அப்புறம் 5 தொழில் அவன் செய்கின்றான். அந்த 5 தொழில்களில் இவரை வச்சு செய்கிறான். அந்த 5 தொழில்களில் முதல் 3 தொழில் மாயையில் நடக்குது, அடுத்த 2 தொழில் உயிரின் அறிவில் நடக்குது. எந்த சைவ சித்தாந்த வகுப்பில் நீங்கள் 1 மணி நேரத்தில் கற்றுக்கிறீங்க? இதெல்லாம் இங்கே தான் கற்றுக்கலாம், இதில் தான் கற்றுக்கலாம். இறைவனுக்கு நன்றி சொல்லணும், என்னுடைய குருநாதர் கந்தசாமி ஐயாவுக்கு நன்றி சொல்லுங்க. அவனால் எல்லாம் முடியும், அவனுக்கு மேல் யாரும் இல்லை. உயிர்களிடம் இருக்கும் தாமச குணம், ராஜச குணம் மற்றும் சாத்விக குணம் என்று சொல்லக்கூடிய மாயை குணங்கள், இந்த குணங்கள் நம்ம இப்போ எனக்கு சில குணம் இருக்கு, நல்லவர் கெட்டவர், கோவப்படுவார், திட்டுவார், பாலிடிக்ஸ் பண்ணுவார், சண்டை போடுவார், சண்டை முட்டி விடுவார், கோல் சொல்லுவாருன்னு என்னுடைய குணங்களை நீங்கள் வர்ணிக்கிறீங்கன்னா, இந்த துரைசாமியாக இருக்கிற வரைக்கும் தானே இந்த குணம் இருக்கும். என்னுடைய உடலை விட்டு இந்த உயிர் போயிட்டு வேற ஒரு பிறவி எடுத்துட்டா இந்த குணம் எப்படி இருக்கு போகுது? ஆக இது எல்லாமே குணங்கள் எல்லாம் இந்த மாயையில் இந்த பிறவியில் இருக்கக்கூடிய குணங்கள். சிவபெருமானுக்கு இந்த மாதிரி குணங்கள் கிடையாது. ஏன்னா அவனுக்கு பிறவி கிடையாது, மாயை கிடையாது, அவனுக்கு பாவ புண்ணியங்கிறது கிடையாது. அதனால குணம் அவனுக்கு பிரயோஜனம் இல்லை. அதனால அவன் குணமிலி அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது சொரூப நிலையில் குணங்கள் வெளிப்படாதவன். இது ஒரு லீகலான்னு சொல்லுவாங்க, சட்டப்படி கொடுத்துருக்குறோம். அது சொரூப நிலையில் முன்னாடி சொல்லும் புது ஆரம்ப நிலை மாணவர்களுக்கு ரொம்ப அழுத்தி சொல்கிறதில்ல, மேலோட்டமாக சொல்கிறோம். இப்போ உங்களுக்கெல்லாம் மேலோட்டமாக சொல்லிக்கிட்டு இருக்கோம். சைவ சித்தாந்த அட்வான்ஸ் கோர்ஸ் நம்ம நடத்தும் பொழுது சர்க்காரியவாதம்னு ஒன்று இருக்குது. சர்க்காரியவாதம் என்ன சொல்லுது? இல்லது தோன்றாதுன்னு சொல்லுது. சர்க்காரியவாதம் இல்லது, சிவபெருமானும் கட்டுப்பட்டவர் தான். அதில் சிவபெருமானும் இல்லாத ஒன்றை தோற்றுவிக்க முடியாது, இருக்கிறதை மாற்றுவிக்க முடியுமே தவிர இல்லாததை உண்டு பண்ண முடியாது. சிவபெருமானுக்கும் பொருந்தும். சிவபெருமான் அதை பொருத்திக்கிறார். நம்ம நாட்டு அரசியல்வாதி மாதிரி கிடையாது, சட்டத்தை தன் கையில் எடுத்துக்கிறவன் கிடையாது. சட்டத்துக்கு தான் அடிமைன்னு சொல்றவன், அடியாருக்கு நான் அடிமைன்னு சொல்றவன், என்னுடைய பக்தனுக்கு நான் அடிமைன்னு சொல்றவன், அவன் கூப்பிட்ட குரலுக்கு நான் ஓடுவேன்னு சொல்றவன், அவன் 1 அடி வைத்தா நான் 10 அடி வைக்கிறேன்னு சொல்றவன் சிவபெருமான். சிவபெருமானுக்கு சொரூப நிலையில் குணம் இல்லை, தடுத்த நிலையில் அவன் 8 குணம்னா எங்கேருந்தியா வந்துச்சு? சிவபெருமான் எங்கேருந்து வந்துச்சு? இல்லை நான் 5 தொழில் செய்யறதுக்கு
எங்க இருந்து வந்துச்சு? இல்லது தோன்றாது. நீ தான் சொல்லியிருக்கிற. நந்திதேவர்கிட்ட சொல்லி, அவர் சனத்குமாரர் சொல்லி, சத்தியஞான தரிசனம் சொல்லி, இல்லது தோன்றாது சொல்லி. உங்களுக்கு குணம் இல்லை. இப்ப குணம் எப்படி தோன்றுச்சு? சிவபெருமானே நம்ம கேட்கலாம். அதனாலதான் இதை மேன்மைகொள் சைவ நீதின்னு சொல்றோம். எந்த ஒரு சமயத்திலும் இந்த ஆழமான ஒரு ஆராய்ச்சி கிடையாது, அதுக்கு பதில் கிடையாது. ஆராய்ச்சி இருந்தது தானே பதில் வரும். இறைவனுக்கு சொரூப நிலையில் குணங்கள் வெளிப்படாதவன். சூக்குமமாக அவனுடைய இயல்புல அது இருந்திருக்கும். அதை அவன் வெளிப்படுத்தணும்னு அவசியம் இல்லை. இப்போ நான் சைவ சித்தாந்தம் எனக்கு தெரியும். நான் படித்து 15 வருஷம் ஆச்சு. 10 வருஷமாக நான் வகுப்பு எடுக்கலை அப்படின்னா எனக்கு தெரியாதுன்னு அர்த்தமா? எனக்குள்ளதான் இருந்தது. கந்தசாமியா எனக்கு நடத்தினது 2012, 13, 14 நடத்தினாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ 2025 இருக்கு. ஏன் நான் 2015 வகுப்பு எடுக்காம இப்போ எடுக்கிறேன்? அது இது வரைக்கும் உள்ளுக்குள்ள இருந்தது, வெளியில தெரியாம இருந்தது. இப்பதான் அது வெளிப்படுது. அதுபோல இறைவனுக்கு இந்த 8 குணங்கள்னு சொல்லக்கூடிய இயல்புகள் அவனுடைய இயல்பாக இருந்திருக்கும். இப்போ நமக்கு வெளிப்பட்டு நமக்கு தெரிகிறது. நமக்கும் அருளாளர்களுக்கும் தெரிகிறது. அதனாலதான் அதை நான் சொரூப நிலையில் குணங்கள் வெளிப்படாதவன், குணங்கள் இல்லாதவன் ஆரம்ப நிலை மாணவருக்கு சொல்லுவோம். இந்த கேள்வி சர்க்காரியவாதத்தை பற்றி பேசுறதுனால அட்வான்ஸ் கோர்ஸ் மாணவர்களுக்காக குணங்கள் வெளிப்படாதவன். வெளிப்படலைன்னா என்ன அர்த்தம்? இருக்கு சொல்லலைன்னு அர்த்தம். நான் செலவு பண்ண மாட்டேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? பணம் இருக்கு செலவு பண்ண மாட்டேன்னு அர்த்தம். வெளிப்படுத்தலை, வெளிப்படுத்தாம இருக்காரு அப்படின்னா என்ன அர்த்தம்? வச்சிருக்கிறாருன்னு அர்த்தம். குணங்கள் வெளிப்படாதவன் அப்படின்னா இந்த குணங்கள் எல்லாம் அவனுக்கு சூக்கும நிலையில இருந்திருக்கும். இப்ப தேவைங்கிறதுனால பயன்படுத்துறாரு. படைத்தல், காத்தல், ஒடுக்குதல், மறைத்தல், அருளுதல் ஆகிய 5 தொழில்களையும் சிவபெருமானே செய்கின்றான். அதுக்கு உண்டான மேனேஜரை வச்சு செய்கிறான், ஆளுங்களை வச்சு வேலை வாங்குறான். உயிர்களுடன் ஒன்றாயும் உடனாயும் வேறாயும் இருக்கின்றான். பற்றி நம்ம பின்னாடி நம்ம படிப்போம், எப்படி ஒன்றாயும்னா என்ன, உடனாயும்னா என்னன்னு. ஆக உயிர்களோடு அவன் இணைந்து இருக்கான். உயிர்களை விட்டு அவன் என்னைக்கும் பிரியறதில்லை. அடுத்ததாக உயிர்களுடைய பக்குவத்துக்கேற்றாற் போல் உருவத்திலும் கண்ணு, காது, மூக்கோட, கால், கையோட நம்மளை போல மனுஷன் மூலவும் தெரிகிறான். உருவமாக சிவலிங்கமாக இருக்கிறதும் சிவன்தான், மனித உருவத்தில் இருக்கிறதும் சிவன்தான். அருவம் என்று சொல்லக்கூடிய சிவலிங்கமே இல்லாத ஒரு நிலை, ஒன்றும் இல்லாத இந்த என்ன சொல்றது, தில்லை சிதம்பரம் போனீங்கன்னா சிதம்பர ரகசியம்னு ஒன்று காமிப்பாங்க. இந்த பக்கம் நடராஜர், பார்வதி, சிவகாமி இருப்பாங்க, அதெல்லாம் நமக்கு தெரியும். ரகசியத்தை பாருங்க அப்படின்னு திறந்து காமிப்பாங்க, அங்கே ஒன்றும் தெரியாது. ஒன்றும் இல்லைங்கிறது தான் ரகசியம். அதுக்கு ஒரு சிம்பிள் இருக்கு, அதை காமிப்பாங்க. ஆனால் வெளியிலே ஒன்றும் இல்லை அப்படிங்கிறது தான் சிதம்பர ரகசியம். அதுபோல சிவபெருமான் என்ன பண்றாரு, ஒன்றாயும் உடனாயும் இருக்கிறது இல்லாமல் உருவம், அருவம் நிலையிலும் இருந்து அந்தந்த நிலையில நம்ம இன்னும் கொஞ்சம் ஹை ஸ்டாண்டர்ட் போயிட்டோம்னு வச்சுக்கோங்க. சின்ன சின்ன இதெல்லாம் மற்றவங்க பண்றாங்க, பேசுறாங்க அப்படிங்கிறத பற்றிலாம் நான் பார்க்க வேண்டாம். நமக்கு தெரியும் இறைவன் இருந்தான், இருக்கிறான், இருப்பான். என் உயிர் இருந்தது, இருக்கிறது, இருக்கும். இறைவன் என் மீது கொண்டுள்ள கருணை இருந்தது, இருக்கிறது, இருக்கும். இதை விட வேற என்ன வேணும்? மற்றதெல்லாம் ஜுஜுபி. இறைவன் இருந்தான், இருக்கிறான், இருப்பான். என் உயிர் இருந்தது, இருக்கிறது, இருக்கும். எந்த ஒரு இடைவெளியும் இல்லாமல், ஒரு நாள், ஒரு 3 நாள் தீட்டுன்னு இல்லாமல், கோச்சிக்காமல், என்னை விட்டு ஒதுங்காமல், இமை பொழுதும் என்னை விட்டு நீங்காமல் அவனும் அவன் கருணையும் இருந்தது, இருக்கிறது, இருந்து கொண்டே இருக்கும். இதை தவிர வேற என்ன வேணும் இந்த பிறவியில்? இதை தெரிஞ்சிக்காம இத்தனை நாள் சிவபெருமானை குறை சொல்லிக்கிட்டு இருந்தோம், வேற யாரையோ நம்பிக்கிட்டு இருந்தோம். இந்த அளவிலே இந்த பாடத்திட்டத்தை நாம் நிறைவு செய்வோம். சந்தேகங்கள் இருந்ததுனாக்க பதிவிடுங்க, விளக்கலாம். வான்முகில் வளாது பெய்க, வழிவளம் சுரக்க.